ஓகே, அதே சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். 27வது சங்கீதம் 13வது வசனம். 27:13. அவங்ககிட்ட வாசிக்கிறீங்களா? வாசிங்க. மைக் அவங்க கூட வாசிப்போம். நானும் ஓகே, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? வசனத்தை பார்த்துட்டீங்களா? இப்போ என்னப்பா, பைபிளை படிக்கிற ஒரு விஷயத்தில் வந்து உங்களை அச்சிக்கவே முடியாது. சர்ச்சில் படிக்கிற விஷயத்தில் ஏன்னா முழுசாக உள்ளே போயிடுறீங்க. முழு பைபிளையும் வாசித்து தான் வருவீங்க. ஒருத்தர் 2 பேர் என்னை பார்த்தா பரவாயில்ல, எல்லாருமே ஓகே. நான் யாரை பார்த்து பிரசங்கம் பண்ணுறதுன்னு தெரில. நானும் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். நம்ம விசுவாசத்தை பற்றி பார்த்துட்டு வரோம் இல்லையா? நேற்று இதெல்லாம் வாழ்த்துதல் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. சேம் டு யூன்னு ஒன்று காமிச்சேன். என் நான் பிறந்தப்பவே நான் அவனை விட மாட்டேன், நான் அவன் கூடவே வருவேன். நான் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி இவன் பிறந்துட்டாரு. எங்கே உன் ஒய்ஃபை காணோம்? ஓகே, மற்றவங்களுக்கெல்லாம் தண்ணி போடல, நீயும் தண்ணி போட்டுற, ஒய்ஃபும் தண்ணி பிடிக்க போயிடுது. கவனிங்க, நீங்கள் எல்லாரும் ஒருத்தரும் முக்கியம். சர்ச்சில் யாரும் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, சரிங்களா? இங்கே வந்து கிளாஸ் நடக்கலை. வாழ்க்கையை குறித்த ஆழமான காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், கற்றுக்குறோம். இங்கே வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு. இங்கே வந்து வார்த்தையை கேட்கும் போது உங்களுடைய இன்னர் கான்சியஸ், அதாவது உள்ளான மனுஷனில் இருக்கிற மனசாட்சி, அது தூண்டிவிடப்படுது, அது சத்தம் போடுது. உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது பார்த்தீங்களா? உள்ள தேவனே பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு உள்ளே வரும் பேசும்போது, வார்த்தையை பேசும்போது. அந்த உணர்வு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டவருடைய சத்தம். ஏன்னா வேற மாதிரி எதுவுமே மாறாது. இங்கே வந்து உக்காந்து உங்களை என்ன மேக்கப்பா பண்ணுகிறேங்க, இல்லை பேன் பார்த்துன்னுக்கிறேன்னா ஈர எடுத்துன்னுக்கிறேன்னா இல்லையே. உங்களை என்ன வேற உங்களை உட்கார வச்சு மூஞ்சி கழுவி விட்றேன் நான் பாத்ரூம் கிட்ட போய் இல்லையே. இங்கே வந்து வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறோம். அது என்ன பண்ணுதுன்னா, ஆவி மனுஷனாகிய உள்ளான மனுஷனில் அந்த ஆவியில் 3 பார்ட் இருக்குது. மனசாட்சி, தேவனோட ஐக்கியம் கொள்ளும் சக்தி, உள் உணர்வு. இந்த 3 காரியம். ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், சரிங்களா? இதுக்கு வந்து சார்ஜ் பேட்ரி, எல்லோ கலரில் சார்ஜ் போட்டு பேட்ரி போடுவோம்ல, தெரியாத மாதிரியே பார்க்குறீங்க, தெரியலையா உண்மையிலேயே? சார்ஜ் போடுவோம்.
சார்ஜ் போட்டு என்ன பண்ணிக்கலாம், மாட்டிக்கலாம். இப்போ எவ்வளோ இந்த பேட்ரி? 2 பேட்ரி 36 ரூபா. வாரம் 2 பேட்டரியாக போட்டு 4 பேட்ரி போகுது. அதனால் அந்த சார்ஜ் இது வாங்கணும். யார் வாங்கி கொடுக்குறா? நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா? சூப்பர், கைகளை தட்டுவோம். அப்புறம் எல்இடி டிவி பெருசு. இந்த இடத்துல இருந்து ஷோரூமில் போனால் இருக்கிறதுலே பெருசு. ஹலோ, ஷோரூமில் நீங்கள் போனீங்கன்னா எது பார்க்குறீங்களோ பெருசாக இருக்குதா, அதுதான் நம்ம சர்ச்சைக்கு தேவை. ஹலோ, அது 5 லட்சமாக இருக்கலாம், 2 லட்சமாக இருக்கலாம், இல்லை 1.5 லட்சமாக இருக்கலாம். அது இதுக்கு பின்னாடி இப்படி மாட்டிடணும். கம்ப்யூட்டர்லாம் வேறு வாங்கணும். ஹலோ, லேப்டாப்பு கம்ப்யூட்ரு ரெண்டுமே ஒன்று தானா? லேப்டாப் வாங்கணும், வேறு லெவலில் இருக்கணும். சரிங்களா? அது தற்சமயத்துக்கு நம்ம இப்போ நான் சில காரியங்களை இப்போ நான் சொல்கிற 3 காரியத்தை ஆவியில் ஐக்கியம் கொள்ளும் சக்தி, உள் உணர்வு, மனசாட்சி இது இருக்குது அப்படின்ற. நீங்கள் தலையை சொன்னீங்கன்னா என்னை பார்ப்பீங்க, என்ன சொல்கிறாரு எது சொல்கிறாருன்னு தெரியாது. இதே நான் போர்டில் ஒரு ரவுண்ட் அடித்து போட்டு வரைஞ்சி எழுதி பார்த்தேன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம எப்படி தெரியுமா, நம்ம ஆளுங்க, நானே தான் உங்களை சொல்கிறேன்னா எனக்கும் நான் சொல்லிக்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ நான் கை காட்டுறேன்ல, எப்படி நீன்னு ஒரு விரல் தான் உனக்கு காட்டுறேன், மற்ற 3 விரல் எங்கே காட்டுது? எனக்கு காட்டுது. அதுதான் பவுல் சொல்கிறாரு, பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவன் என்று தள்ளப்படாதபடிக்கு என்னை நானே ஒடுக்கி கிறிஸ்துவுக்குள்ளே கீழ்ப்படுத்துறேன்றார். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்ல, கேட்குற உங்களை விட, நல்லா கேட்டுக்குங்க, நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் உட்கார்றேன் பார்த்தீங்களா, கேட்குற உங்களை விட அதிகமான காரியங்களை தேவன் எனக்கு பேசுகிறார். தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் கமல் கேட்டார் என்கிட்ட, இப்படி உனக்கு பிரயோஜனமாக இருக்கா, போய் நடத்துகிற பிரயோஜனமாக இருக்கா, கர்த்தர் உங்கள்கிட்ட எப்படி இடைப்படுறாரு, பேசுகிறாரு, நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அதிகமாக எனக்கு பேசுகிறாரு. நான் பேசுகிற உங்களுக்கு கேட்குறவங்க எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அதிகமான பிரயோஜனப்படுது. அதனால் நீங்கள் லீவு போடுறீங்களோ இல்லையோ, இல்லை லேட்டாக வரீங்களோ இல்லையோ, நான் லேட்டாக வராமல் இங்கே நடத்தணும், லீவு போடாமல் நான் இங்கே நடத்தணும், பிரசங்கம் பண்ணணும். பண்ணால் நான் என் வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கேன். ஆமென். ஆனால் கேட்டிங்கன்னா பேசுகிற எனக்கு, இப்போ நீங்கள் பாட்டு பாடினீங்கல்ல, எத்தனை பேர் புதுசாக உணர்னீங்க பாட்டு பாடும் போது? இங்கே ஒருத்தராக பாட்டு பாடினீங்கல்ல, ஒரு ஃபீல் கிடைக்கும். பிரிக்மான்ஸ் ஐயா என்னதம்மா சொல்லுவாங்க, இன்னும் நீங்கள் உங்கள் பாட்டியே பாடினுக்கிறீங்க கேட்பாங்க, வேறு யார் பாட்டியும் பாட மாட்டீங்களா, உங்கள் பாட்டியே பாருங்க. ஜான் ஜெபராஜி அப்படி தான் கேட்குறாங்க, ஏன் அவர் பாட்டை மட்டும் தான் பாடுவாரா, மற்றவங்க பாட்டை பாட மாட்டாரா? அதாவது பாட்டை எழுதி அது டியூன் போட்டு அதை அவங்களே பாடும்போது தெரியும், ருசி வேற மாதிரி இருக்கும். நான் பாடும்போது வேற மாதிரி இருக்கும், நீங்கள் அதை கேட்கும் போது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதே நீங்களே பாடி நீங்களே அங்கே அந்த ஆராதிக்கும் போது அது வேற உணர்வு இருந்ததா உனக்கு? கண்டிப்பாக இருந்திருக்கும். ஜேபேஸ் அவர்களே, ஜேபேஸை பற்றி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் எனக்கு இருக்குது. என்னென்னா, அவர் கரெக்டாக இருக்கணும்னு விரும்புகிறார். அன்றைக்கி வேறு நான் எல்லோரும் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன் சொன்னேன்னா, என்ன நீங்கள் கேனன்னு நினச்சிக்கக்கூடாது. என்னது, இவர் பாரு எதுவுமே தெரியாமல் பேக்கு மாரி பேக்கு மாரி போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. எனக்கு தெரியுன்றதை உங்களுக்கும் தெரியப்படுத்திட்டு, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இவருக்கு தெரியப்படுத்திட்டு நம்மளுக்கு எட்டுக்கிறார் பார், அவருக்கும் தெரியப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு தான் தெரியப்படுத்தினேன். அதை எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்கிறாரு. ஆமாம், ஒன்றும் தெரியாத குழந்தைங்க நம்ம எல்லாரும், யார் பண்ணுறதும் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இந்த போர்டு வந்துச்சுன்னா
வரையும் போது எழுதும் போது வரைஞ்சி எழுதும் போது வரைவேன், அதெல்லாம் செய்வேன். வரைஞ்சி எழுதும் போது ஆழமாக பார்த்தீங்க. ஏன் தெரியுமா? பார்க்கறத தான் நம்புகிற ஆள் நம்புவோம். ஏன் பார்த்தா தான் நம்புவோம். இன்னும் அதிகமாக ஆழமாக என்ன பண்ணும் புரியும். இதே வந்து நான் பேசிட்டு போனேன்னு வச்சுக்கேன், அது ரொம்ப புரியாது. ஏன் வெளிநாட்டிலலாம் பிள்ளைங்க வந்து பயங்கரமாக நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு வேற லெவலில் இருக்கிறாங்க வெளிநாட்டில். ஏன்னா குழந்தைங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்து பார்த்து வீடியோவை பார்த்து பார்த்து படிக்க வைக்கிறாங்க. ஆப்பிள்னா வெறும் ஆப்பிள்னு சொல்லி தரது கிடையாது. என்ன பண்ணுறாங்க, டிவியை வச்சு எல்இடி டிவியை வச்சு ஆப்பிள் இது அப்படின்னு சொல்லி கொடுத்த பேர் அது மறக்கவே மறக்காது. புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு பெரிய தேவைலாம் இருக்குது. சர்ச்சு வேறு இடம் மாறுது, பின்னாடி வேறு இது மாறுது, போர்டு வாங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எல்இடி டிவியை கொஞ்சம் லேட்டாக வாங்கணும். போர்டு, ஒயிட் போர்டு தெரியுங்களா? மார்க்கரில் எழுதுவோமே, அந்த போர்டு வேணும். ஃபஸ்ட்டு மாரி நான் வந்து கொள்ளைச்சி வந்து சம்பாரிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களெல்லாம் நான் சட்டே பண்ண மாட்டேன். என் ஒய்ஃபுக்கு தெரியும். ஒன்று எடுத்தேன்னா ஒன்று டக்குன்னு வாங்கிடுவேன். அது இருக்குது இல்லையோன்னு வேறு மற்றதுக்கெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். உண்மையாக இருக்கணும்ன்ட்டு கொள்ளை அடிக்கிறதுனா இவர் போய் கொள்ளை அடிச்சுன்னு இருக்கிறாரு போல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஆட்டோ வந்து ஓட்டும் போது இங்கேருந்து நாங்கள் மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு 100 கேட்குறான்னு ஏன், நான் 500 கேட்பேன். அதையும் கொடுக்கறதுக்கான ஆளுங்க. ஹலோ, அந்தமாரி சம்பாரித்த நேரத்தில் ஊதாரித்தனமாக செலவு பண்ணேன். ஆண்டவர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்துனவர். நேற்று கூட என் ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், விசுவாசத்தை பற்றி பேசுகிறேன். இதெல்லாம் சொல்லிட்டு இன்ட்ரடியூஷனில் போயிடுறேன். ஒய்ஃப்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஏன்னா என் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ண எனக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. பணம் நிறைய காரியத்தை பார்த்துட்டேன் நான். பணத்தெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியாது. அதேமாரி சம்பாதிக்கிறதும் வந்து ரொம்ப ஊறிட்டேன். இந்தமாரி சம்பாரித்து ஒரே நாளில் ஆட்டோவில் 29,000 சம்பாரிச்சுக்கிறேன். ஒரே நாளில். ஒரு வாரத்தில் 85,000 சம்பாரிச்சுக்கிறேன். யாருன்னா இருக்கிறாங்களா? கூட்டின்னு வாங்க. இந்தமாரி சம்பாரிச்ச ஆளுங்க. ஒன்றுத்தில் நம்ம இருந்துட்டோன்னு வைங்களேன், அதில் நம்ம தான் டாப்பாக இருக்கும். ஹலோ, இருக்கிறீங்களா? என்னை பார்த்து பொறாமப்பட்டவனும் எக்கச்சக்கம் பேர் ஆட்டோ ஃபீல்டில் வேணா ஒரு ரகமாகவே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வித்து அந்தமாரி வித்து. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம ஏன் இதை சொல்கிறேன்னா, கொஞ்சம் சில காரியங்கள்லாம் இருக்குது. இந்த போர்டு யார் வாங்கி தரப்போகிறான்? தக்கால் பட்டுன்னு போட்டுன்னு இந்த போர்டு யார் வாங்கி தரப்போகிறா? சிஸ்டர் வந்து அந்த பேட்டரி போர்டு வந்து என்ன, நான் ரேட்டை கேட்டுன்னு வந்து அடுத்த வாரம் சொல்லட்டுமா? ரேட்டை பார்த்து தான் சொல்லுவீங்கள்ல. இது இவ்வளோ இருந்ததுன்னா திடீர்னு நான் சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு அசிங்கமாயிட போகுதுன்னு. எல்இடி டிவிக்கு இன்னும் கொஞ்ச நாள், அது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. நான் பாதி காசு போடுறேன் எல்இடி டிவிக்கு. ஏன்னா நம்ம பாட்டு பாடுறதுக்கு இங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்துடணும். ஏன்னா நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பின்னு இருக்கிறேன். டிஸ்பிளேயில் வந்துடணும். அது வந்து லேப்டாப் ஒன்று தேவை, இது தேவை. மற்ற சர்ச்சை மாதிரியே நம்ம சர்ச்சை ஆகணும்னு யார் யார் விரும்புகிறீங்க? நம்ம பரவாயில்ல, இவ்வளோ வயிறாக்கிங்குது. அப்போ நிறைய காசு உங்கள்கிட்ட இருந்து கொடுக்கலாம் போல. காணிக்கை போட சொன்னால் போட மாட்டீங்கல்ல, அதுதான் இப்படி வச்சு செய்யுது. 3000 ரூபாய் வருதுன்றார். எனக்கா தப்பாச்சே? நிறைய வரணும். அப்போது உங்கள் கையில் இல்லை, அதனால நீங்கள் கொடுக்கல. இப்போ நீங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் கையில் நிறைய வரும். ஆமே, ஓகே.
இதை இப்போ நான் வேற எங்கேயும் போல விசுவாசத்தில் தான் இருக்கிறேன். விசுவாசத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். நானும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் அப்படின்றார். இது யார் பாடுனா? தாவீது. இங்க மேல பார்க்கிறோம், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். எதுல? கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம். நம்பிக்கையை பத்தி நான் சில விஷயங்களை சொல்லிடுறேன். நம்பிக்கையை வச்சு வாழ்க்கையை ஒரு அளவுக்கு தான் ஓட முடியும். ஹலோ, நம்பிக்கைன்றது செருப்பு போட்டுன்னு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிற மாதிரி. விசுவாசன்றது ஓட்டப்பந்தயத்துக்கு ஏற்ற ஷூவை போட்டுன்னு ஓடுற மாதிரி விசுவாசம். ஆமென். நம்பிக்கை வச்சுன்னு ஒரு அளவுக்கு தான் ஓட முடியும். அது நம்பிக்கை எங்க இருக்குதுன்னா ஆத்துமாவில் இருக்குது. விசுவாசன்றது ஆவியில் இருக்குது. பவுல் சொல்றாரு, விசுவாசத்தின் ஆகையால் பேசுகிறேன், நானும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையபடியால் பேசுகிறேன் அப்படின்றார். கவனிக்கிறீங்களா? ஒரு போர்டு இருந்தால் இன்னும் நல்லா உங்களுக்கு டக்கரா புரிய வச்சிருவேன். உண்மையிலேங்க சில காரியங்களை நீங்கள் யார், எப்படிப்பட்ட ஆள், இந்த உள்ளான ஆளை குறித்த ஒரு விவரத்தெல்லாம் நான் கொடுத்துட்டேன்னு வைங்களேன், நீங்கள் பிரில்லியண்டான ஆள். யாருமே நீ ஏதோ நான் பெரும்பாக்கத்தில் இருக்கிறேன், எங்கள் இந்த ஸ்லம்மில் இருந்தேன் இங்கே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஒருத்தரும் பயங்கரமான ஆட்கள். நான் சொல்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியலையே. பயங்கரமான ஆட்கள்னா ஆமாம் பயங்கரமான ஆட்கள் தான் அப்படி எடுத்துக்கிறீங்களா, இல்லை பயங்கரமான ஆட்கள் அப்படின்னு எடுத்துக்கிறீங்களான்னு எனக்கு தெரில. ஒருத்தரும் திறமசாலிங்க, புத்திசாலிங்க, ஞானவான்க, தேவனுடைய பிள்ளைங்க நீங்கள் எல்லாருமே. ஆமென். உங்களை நான் அப்படி தான் பார்க்குறேன். வேதம் உங்களை அப்படி தான் பார்க்குது. அப்படி தான் நான் சொல்லணும். இதுதான் சத்தியம் உங்களை குறித்து. இங்கே சொல்கிறாரு, நானும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். விசுவாசிக்கலைன்னா கெட்டு போயிடும். வசனம் அதானே சொல்லுது. விசுவாசிக்கலைன்னா கெட்டு போயிடும். நம்பிக்கையை வச்சு உலகத்தான் வாழ்வான். உலகத்தான் அந்த நம்பிக்கையை வச்சு கூட ஒருத்தர் நல்லா வாழ்க்கையை நல்லா ஆக்கி இருக்கிறான். பார்க்க போனா அவன் இந்த நம்பிக்கையை தேவனுடைய வார்த்தையிலிருந்து வராம அவன் வாழ்க்கையிலேயே இந்த நம்பிக்கையை விசுவாசம் என்கிற ஒரு நம்ம பார்க்கிற அந்த விசுவாசத்தின் லெவல்ல அந்த நம்பிக்கையை வச்சு பயங்கரமா வாழ்க்கையில சில காரியங்களை அச்சீவ் பண்றாங்க. நம்பிக்கை பார்க்கிறத நம்புறது. அதான் நம்பிக்கை. பார்க்கறத நம்புறது. இப்போ நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிறேன், ரெட்டு பிளாக் போட்டுக்கிறேன், இதை பார்க்குறீங்க இல்லையா? நான் வீட்டிலேருந்து நான் ஃபோன் பண்ணுறேன். வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன், இந்தமாரி நான் ஷர்ட்டை இந்தமாரி போட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி சொன்னால் நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? மனக்கண்ணில் பார்ப்பீங்கல்ல? எல்லாம் இருக்கிறீங்களா? விசுவாசத்தை குறித்து சொல்கிறேன். பார்ப்பீங்களா? ரெட்டு எப்படி போட்டிருப்பாரு, கட்டம் போட்ட சட்டைங்க, ரெட்டு பிளாக்குங்க அப்படின்னா நீங்கள் கற்பனை பண்ணி பார்ப்பீங்க. ஒருத்தவங்க குட்டி குட்டி கட்டத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படி பார்ப்பீங்க. பெரிய பெரிய கட்டமாக உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி பார்ப்பீங்க. நம்பிக்கைன்றது மனதில் வருது, விசுவாசன்றது ஆவியில் வருது. ஆவி மனுஷன்ல, உள்ளான மனுஷன்லேருந்து வரக்கூடியது தான் விசுவாசம். அதை தான் இவர் சொல்கிறாரு, நான் விசுவாசியாது இருந்திருந்தேனா கெட்டே போயிருப்பேன் அப்படின்னாரு. அப்போது விசுவாசம் ஒருத்தனை என்ன பண்ணுது? வாழ வைக்குது. ஆமென். விசுவாசம், உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் வாழ்வீங்க. ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்றார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கலன்னா சாவான்றார். என்ன சொல்றாரு?
பயங்கரமான வார்த்தை. அப்போ விசுவாசம் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணுது? வாழ வைக்குது. ஜீவனுள்ளோர் தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நான் என்ன பண்ணுவேன்? காண்பேன் என்று விசுவாசாது இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? கெட்டே போயிருப்பேன். அப்போ விசுவாசம் பாருங்க, ஒரு மனுஷனை வாழ வைக்குது. அதைத்தான் என்ன பண்றேன் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். விசுவாசம் தான் என்ன, சிம்பிளா நான் சொல்லிட்டேன். பார்க்கறத நம்புறது நம்பிக்கை, பார்க்காததை நம்புறது விசுவாசம். நான் விசுவாசத்தை குறித்து சாம் பாஸ்டர் போதிச்சு, மற்றவங்கெல்லாம் போதிச்சு நல்லா என்ன பண்ணியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஆனால் அவங்க கேட்டதை உறிஞ்சி எடுத்துன்னு வந்து உங்களுக்கு சாராம்சமாக புரிகிற மாதிரி, நம்ம ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சூப்பராக சொல்லிட்டேன். இதை நான் வேறு எங்கேயும் கேட்கல, அப்படியே வருது, ஆவியானவர் கொடுக்குறாரு. ஆமென். சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி என்ன பண்ணிட்டேன், ஈஸியாக சொல்லிட்டேன். பார்க்காததை நம்புறது தான் நம்பிக்கை. அதுதான் டிஸ்கிரிப்ஷன்னா அது விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுவது உறுதியும் காணப்படாதது நிச்சயமா இருக்குது. நம்பிக்கைக்கும் மேல விசுவாசம். நம்பப்படுவது உறுதியும் காணப்படாதது நிச்சயம். அப்போ உங்க வாழ்க்கையில பண தேவை இருக்குது. எனக்கு நல்லா தெரியும், ஒருத்தங்க பேச சொன்னா கூட பேச முடியல. விசுவாச வார்த்தையை பேசுங்க, இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் பேசுங்க அப்படின்னு சொன்னா கூட பேச முடியல. என் புருஷன் நல்லா ஆயிடுவார், பேச வரமாட்டுது. என் பொண்டாட்டி நல்லா ஆயிடுவா, பேச வரமாட்டாது. என் பிள்ளைங்கள்லாம் மாறும், வரமாட்டுது. நான் மாறுவேன், என் வாழ்க்கை மாறும், பேசுன்னா வரமாட்டுது. சொல்லு, வாயை திறந்து சொல்லு அப்படின்னா வரமாட்டுது. ஏன் வரமாட்டுதுன்னா விசுவாசிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அதனால வாயில வார்த்தை வரமாட்டுது. இதே தாவீது தான் சொல்றான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுறேன். விசுவாசத்தா தான் பேச முடியும். நாங்க இங்க சொல்றத சொல்லி கொடுத்து உங்க விசுவாசத்தை தூண்டுறோம். ஆமென். இப்போ குழந்தையில என் பையன் இருக்கிறான்ல, அவரே நீட்டாக இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் 5 வயசு தான் ஆகுது. நீட்டாக பாத்ரூமுக்கு போகிறாரு, அவரே குளிக்கிறாரு, அவரே போகிறாரு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு, அவரே போய் என்ன பண்ணுறாரு, பீரோவை திறக்கிறாரு, அவருக்கு பிடிச்ச பனின்னு பேண்ட்டெல்லாம் எடுக்கிறாரு. யாருடைய ஹெல்ப்பும் இல்லை, அவரே மாட்டின்னுக்கிறாரு. அப்படி இப்படின்றாரு, போடுறாரு, காலை விடுறாரு, இது பண்ணுறான் அது பண்ணுறான். அவனே எடுத்து மாட்டிக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான். அவனே எடுத்து மாட்டுறதுக்கு கஷ்டப்படுறான். ஆனால் நம்ம ஹெல்ப் பண்ணா ஈஸியாக மாட்டி விட்டுரும் இல்லையா? ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறான், மாட்டி விடுறோம். ஆனால் அவன் மாட்டுவான் பாருங்க, பட்னு போடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருப்பான். டே போடுறான், நான் போட்டு விட்றேன்டான்னா நானே போட்டுக்கிறேன். நம்ம ஜனங்களுக்கு என் பையன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கெத்து கூட இல்லை. நானே பேசுகிறேன்னா பேச வரமாட்டுது. அவன் குழந்தை, அவன் முயற்சி பண்ணுறான். எங்க அம்மா சொல்லு, எங்க சொன்ன வார்த்தையை சொல்லுன்னா விசுவாசிக்கிறது. இதாங்க ஈஸியாக நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் உதாரணத்தை காட்டி. அதாவது குழந்தை, நீங்கள்லாம் ஆவியில குழந்தையா இருக்கிறீங்க, ஆனால் பார்க்கறதுக்கு பெரிய ஆளுங்க நீங்க. அந்த பெரிய ஆளாக இருந்து சொல்றாரு, துர்குணத்துக்கு என்ன பண்ணுங்க, குழந்தையா இருங்க. பவுல் சொல்றாரு, துர்குணத்துக்கு குழந்தையா இருங்க, தேவனுடைய காரியங்கள் என்ன பண்ணுங்க, வளருங்கன்ற, பெரியவங்களா இருங்கன்ற. நம்மளுக்கு துர்குணத்துல தான் நல்லா கேட்க வேண்டியிருக்கிறோம் வயசாகி. ஹலோ, இப்போ யாருன்னா ஒருத்தர் பண்ண தப்பை மட்டும் தட்டி கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருதுல்ல வாய். நல்லது அறிக்கை பண்ணுன்னு சொன்னால் ஏன் வரமாட்டுது வாய்? ஏன் வரமாட்டேது தெரியுமா? சொன்னா தான் வரும். அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணுறேன், முயற்சி பண்ணிருக்கிறேன். சட்டையை போட்டு விடுறேன் ஈஸியாக. நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக போட்டு விட்டுறலாம். அவன் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறான். அதை தான் நான் என்ன பண்ணுறேன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்
கர்த்தர் பலவீனன் தன்னை பலவான் என்று நீங்க தான் சொல்லணும். அது என்ன சொன்னாரு? இது கூட சொல்ல மாட்டீங்க பத்தியா? பலவீனன் தன்னை என்ன கடவான்? என்ன கடவான் சொல்ல? கடவுள்னா பைத்தியமா? அப்படிலாம் பேசினா தான் நீங்க எழுந்துப்பீங்க, இல்லை காலையில் தூங்கி நிற்பீங்க. கடவுளுக்கு நான் பைத்தியமா? பலவீனமாகறான், பலவான்னு சொல்லுன்றாரு. ஐயா, எத்தனை பேர் கோபம் வருது போயிடும் நான் கடவுளை பைத்தியம். பழைய ஏற்பாடுல இருந்தா நான் கல்லெறிந்து கொல்லப்படுவேன். இருக்கிறதே பலவீனம், ஏன் சொல்றாரு? இப்ப நானா சொல்லியிருந்தேன், இந்த வசனத்தை நானா பேசணும்னு வச்சுக்க, என் மேல நீங்க கோபப்படலாம். கடவுள் தான் சொல்றாரு. கிதியோனை பார்த்து, அவன் கோழை, அவன் கிதியோன். ஹலோ, கிதியோன் கோழை. பெலிஸ்தர் போய் மூட்டை மூட்டையா அரிசி இருக்குது பத்தியா, அதுக்கு பின்னாடி போய் ரேஷன் கார்டில் போய் ஒழிஞ்சிக்கிறான். அவனை சொல்றாரு கோழையை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, இருக்கிறதுல ஜெகதல்லா கில்லாடியே அப்படின்ற நம்ம வார்த்தைகள்ல சொன்னோம். கில்லாடிப்பா, பயங்கரமா பண்றான்ப்பா அப்படின்ற. கில்லாடி அப்படின்ற. அவன் இல்ல நான் லேடின்றான். டேய், நீ லேடி இல்லடா, கில்லாடிடா. கர்த்தர் சொல்ற, நீ பராக்கிரமசாலிடா. பராக்கிரமசாலினா என்ன அர்த்தம் தெரியுமா? கிட்ட நெருங்க முடியாத படை வீரன், எல்லாரும் பார்த்து நடுங்கக்கூடிய ஒரு மாவீரன், அதான் பராக்கிரமசாலி. தாவீதை பாதுகாக்கிறதுக்கு பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. ஒருத்தனும் 1000களையும் 500களையும் 200 பேரையும் கொண்ட ஆளு. ஹலோ, இங்க ஒருத்தர் 2 பேரை கொண்டு காலத்துக்கு சுத்தி தீர்றாங்க. நேற்று ஒருத்தர் பஞ்சாயத்து தட்டில் வச்சு மூளையை வெட்டி, தலையை வெட்டி மூளையை தட்டில் வச்சு எடுத்துன்னு வந்தவர். அவர்கிட்ட யாங்க மறுபடியும் பஞ்சாயத்து, நீன்னா தட்டில் மூளையை வச்சுன்னு வந்தால் பெரிய ஆளா? நான் வேற வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டேன். அப்படிலாம் நான் பார்க்காதீங்க. நீனா பெரிய ஆளா? நான் பெரிய ஆளா? உன்னை பார்த்து எல்லாம் பயப்படுவானுங்க, நான் பயப்பட மாட்டேன். நீ எங்கே நிற்கிற? யார் கொடுத்த தைரியம்? ஏசப்பா கொடுத்த தைரியம். அவன் உயிரை நீ எடுத்துடலாம் ஈஸியாக, என் உயிரை எடுக்க முடியாது. என் உயிரை நீ எடுக்க வந்தீங்கன்னா உன் உயிர் போயிடும். ஹலோ, உன் உயிர் போயிடும் ராசா. நான் எடுக்க மாட்டேன். எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவர் எடுத்துருவார். ஆமே, எல்லாம் பார்த்து நடுங்குறானுங்க பாருங்க. இந்த கோலியாத்து வந்த மாதிரி தான் நடுங்குறானுங்க ஆட்டோ ஸ்டாண்டில். அப்படியே பார்த்து, ஐயோ மூலி ஏற்று தட்டில் எடுத்துன்னு வந்து வச்சு போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறேன். ஆமாம், மூலி ஏற்று தட்டில் வச்சுன்னு வந்தாங்க. ஆமாப்பா, அவங்க அப்படியே கேட்குறான். ஓகே, நீ மூலியனா தட்டில் வை, ஆனால் நான் பழைய மாதிரி இருந்தேன்னா உன் இருதயத்தை எடுத்து நான் என்ன பண்ணுவேன்? புழிவேன். அப்படியே பழைய மாதிரி இருந்திருந்தேன்னா எப்படி தான் சொல்லியிருப்பேன்? உன் மூலியை நான் எடுத்து வறுத்து மஞ்சாத்தூள் போட்டு வறுத்து சாப்பிட்ருவேன்டா. நான் அப்படி சொல்லுவேன். பழைய மாதிரி இருந்திருந்தேன்னா உண்மையிலேயுமே உன் மூலியை சாப்பிடுவேன்டா. நான் மாட்டு மூலியை சாப்பிட்ற மாதிரி. எதுக்கு இதை சொல்கிறேன்? நான் கெத்து காட்டுறதுக்கா? என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் எவ்வளோ கோழன். ஹலோ, என்னை பற்றி எது எனக்கு தெரியும். இவ்வளோ பண்ணிக்கிறான், மொத்த ஆளுங்களே பயப்படுறானுங்க. இதே தாவீது தான் சொல்கிறான், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், இவன் பெலிஸ்தன் ஏமாத்துறோம். ஆமென். நீங்கள்லாம் வட்டிக்கு வருவங்களை பார்த்துலாம் போயிடாதீங்க, கொலை பண்ணிட்டு வரவங்களாம் போயிடாதீங்க. நீங்கள் யார்? கர்த்தருடைய பிள்ளைங்க. நான் சொல்லியிருப்பேன், என் மூளை உள்ள நீ தொட முடியாது, என் மயிரை கூட தொட முடியாது அவனால். சொல்லான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எல்லாம் மடக்கிட்டுன்னு போயிட்டாங்க. ஓ, இதில் வேற போதையில் வேற சண்டைக்கு கூப்பிட்றான். சொல்லிட்டேன், போதை தெளிஞ்சு வா. போதையில் இருக்கிறனாச்சா பேரு கிடைக்காது. போதை தெளிஞ்சு என் கூட வா.
நான் தூங்கி ஏன்ட்டு வரேன்ட்டு போயிட்டான். பீதி, பயம். அவன் பிசாசு. அவன் ஒரு உயிரை எடுத்துக்கிறான்னா அவன் பிசாசு. பிசாசால் ஆட்கொள்ளப்பட்டுக்கிறான். நம்ம யாரு? நம்மளுக்கு பின்னாடி யாரு இருக்கிறா? இவனை கண்ட்ரோல் பண்ற ஆள் நம்மளுக்கு கூட இருக்கிறாரு. ஆமென். நம்மளுடைய தகப்பனாகிறாரு. அது ஒரு ஆவி, அது கொலை ஆவி, அது கொலைகாரன். கொலையின் ஆவி இருக்குது. அந்த ஆவி அவனுக்குள்ள கிரியை செஞ்சுன்னு இருக்குது. டெரிமைஸ்னு ஒருத்தர் பயங்கரமான கெனத்தேகினுடைய மெசேஜ் எல்லாம் கேட்டு விசுவாசத்தில் பெருகி வெளிநாட்டிலலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ட்ராவல் போவாங்க பாருங்கள். அது இருக்கும். இங்கேருந்து போகிற திண்டிவனந்தொழுவு ரொம்ப லாங் இருக்கும். லாங் ட்ராவல். வழியில் வந்து யாரையும் பார்க்க முடியாது அந்த பைபாஸில். யாருன்னா ஒருத்தன் எதனா ஒரு இதுவாகி அப்படியே பரதேசி மாரி வழியில் பைபாஸில் போயின்னு இருப்பான். அவன் கையை காட்டுவான் இப்படி இப்படி. யாருன்னா நிறுத்தினா உண்டு, யாரும் நிறுத்த மாட்டாங்க. இவர் ஊழியக்காராக இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறாரு, பல மைல் தூரம். அங்கே வந்து ஜிப்சிங்க இருப்பானுங்க. ஜிப்சின்னா யாருன்னா கொள்ளைக்காரனுங்க, திருடனுங்க. அவன் என்ன பண்ணிக்கிறான்னா இப்படி காட்டிக்கிறான், கையை காட்டிக்கிறான், லிஃப்ட்டு கேட்டுக்கிறான். இவர் பைபாஸில் அப்படியே என்ன பண்ணிக்கிறார், நிறுத்தி காரில் ஏற்றிக்கிறாரு. காரில் ஏற்றுனா துப்பாக்கியை காட்டி மிரட்டி ஒரு இடத்துக்கு இட்டுன்னு போயிட்டுக்கிறான். பாருங்க, அப்படி இட்டுன்னு போகும்போது அவர் சொல்லிக்கிறார், நான் தேவனுடைய ஊழியக்காரன். ஹலோ ஆமே, நீங்கள் என்ன சொல்லணும் உங்கள் சுச்சுவேஷனில்? நான் தேவனுடைய பிள்ளை. ஆமே, எனக்காக ரத்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து என்னை மீட்டுக்கிறார். ஆமே, அவர் சொல்லிக்கிறார் பாருங்க, நான் தேவனுடைய ஊழியக்காரன், உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் உலகத்தாமரி அவங்ககிட்ட போய் நின்றேன், எனக்குள்ள இதுதான் இருக்குது. நான் தேவனுடைய ஊழியக்காரன், என் முடிய கூட உன்னால் பிடுங்க முடியாது. உன்னை கண்டு எல்லாமே பயப்படலாம், நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரணமாகவே எவனா பார்த்தாலே அடிக்கிறாள், நான் முறைச்சாலே அடிப்பேன். அந்தமாரி இந்த ஆள் கமலாக தான் ஒரு சில சமயங்கள்லாம் ஒரு மாதிரி பேசுவார். என்ன கமல் என்கிட்ட எப்படி பேசுகிற, நானா கொலைகாரனா, நான் 10-15 கொலையாக பண்ணிட்டேன், என்னை போய் இப்படி பேசுகிறீங்க, எதனா போய் எதனா இதுவாகிட போகுது இப்படி கிடையாது. ஏன்னா நான் சாதாரணமாகவே பயப்பட மாட்டேன். பயந்த சுபாவம், அந்த பயம் எனக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த உள்ள இருக்கிற பயத்தை மேற்கொள்றதுக்கு நான் பார்ப்பேன், நிற்க பார்ப்பேன், அதை ஏந்து தருத்தத்துக்கு பார்ப்பேன். அந்த ஏன் இந்த பயம் எனக்குள்ளே வருதுன்னு பார்ப்பேன். அவனையா பயமே வந்து பிசாசுனுடைய காரியம். உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கெட்டது நடக்கணும்னா முதல்ல கொண்டு வருது பயத்தை கொண்டு வந்து தான் பிசாசு பார்ப்போம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரணும்னா விசுவாசத்தை கொண்டு தான் நன்மையை கொண்டு வருவார். ஆமே, உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கணுமா விசுவாசிக்கணுங்க. ஆமே, கர்த்தரை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஏன் சொல்றாருன்னா, நீ உள்ள இருக்கிற விசுவாசத்தை நோண்டி எடுக்கணும். நோண்டி எடுக்கிறது எப்படி எடுக்கிறது? இந்த நாக்கு இருக்குது பத்தியா, இந்த நாக்கு தான் உள்ள நோண்டி எடுக்கிற டூல். ஈவினிங் சரியான மெசேஜ் போன வாரம் நாவை பற்றி தான் பேசுனேன். உள்ள இருக்கிற ஆவியில் இருக்கிற வார்த்தையை எடுத்து வெளியே பேசுற டூல் தான், ஆயுதம் தான், கரண்டி தான் நாக்கு. உன் விசுவாசத்தை இந்த நாக்கால் என்ன பண்ணலாம், வெளியே ஏற்றுட்டு வந்து வளர்க்கலாம். தண்ணியை ஊற்றுறோம், செடிங்களுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றி வளர வைக்கிறோம்ல, அதுக்கு அழகாக இருக்கும்ல அந்த இது. அதுமாரி தான் இதுலேருந்து தான் உன் வாழ்க்கை என்ன பண்ண வைக்கலாம், ஊற்றி 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 வளர்க்கணும். உனக்கு பிரச்சனையை பேசாதீங்க, பிரச்சனைக்கான தீர்வை பேசுங்க. மழை எவ்வளோ பெருசு, ஐயோ என் பிரச்சனை எவ்வளோ பெருசு, என் புருஷன் ஐயோ திருந்தவே மாட்டான், என் குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி, பண தேவை இந்த மாதிரி இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, இவ்வளோ தேவைங்க இருக்குது, பிள்ளைங்களுக்கு தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது.
பொருளுங்க தேவை இருக்குது, மளிகை தேவை இருக்குது, அந்த தேவை, எல்லா தேவையும் இருக்குது. அந்த மத்தியில என்ன பேசணும்? என் தேவையெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். ஆமென். அதை பேசணும். ஒண்ணு தெரியுமா? ஒண்ணு தெரியுங்களா? என் தேவையை சொல்லட்டுமா? நேற்று பிறந்த நாள், கையில் எவ்வளோ இருந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் காசே கிடையாது. இப்போ தெரியுமா, டிஃபன் வாங்குறது கூட காசு இல்லை. ஹலோ, என்ன தைரியத்தில் பேசுகிறீங்க பிரதர்? பிரதர்னு இனிமேல் சொல்லவே கூடாது உங்களுக்கு. பாஸ்டர், என்ன தைரியத்தில் பேசுகிறீங்க பாஸ்டர்? ஆமாம், என்ன தைரியம் தெரியுமா? இது வரைக்கும் போஷித்து வந்த தேவன் என்னை இனிமேலும் போஷிப்பார், நடத்துவார், என்ன புஷ்டியாக்குவார். ஆமென். இதுதான். ஒன்றும் இல்லாத நிலைமையில பேசுனங்க. என் கையில் கத்தியா இவனு நோட்டை மாற்றினா கூட அந்த நோட்டு என் கையில் வரும். ஆமென். பேசணும், விசுவாசிக்கணும். விசுவாசம் எங்கிருந்து வருது? முடியாத சூழ்நிலை தான், உண்மைதான். கர்த்தர் பார்க்குறார், முடியாத சூழ்நிலை தான். ஆனால் அவர் சொல்றது என்ன தெரியுமா? சொல்லு, பேசு. வேற எப்படி தான் ஆரம்பிக்கிறது உங்ககிட்ட இருந்து? ஹலோ, நீங்களே எதனா வச்சுக்கிறீங்களா? அதை சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றினங்க. ஹலோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றணும். உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, அதை நான் சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். உலகத்தை என்னத்தமா வச்சுக்கிறான்? முற்போக்கா நம்பு, பாசிட்டிவா நம்பு, பாசிட்டிவான காரியங்களை பார்த்துன்னு இரு. பாசிட்டிவான காரியங்கள் என்ன பண்ணு? பாசிட்டிவான ஆளுங்க கூட சேரு. ஹலோ, இங்கே என்னத்தம்மா சொல்கிறான்? எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம். பாளையம் என்ன தெரியுமா? எங்கள் வீட்டாண்ட இருக்குது ஒரு பாளையம். பாளையம் அக்கா. பாளையம்னா ஒரு கூட்டம், 1000 பேரோ அதில் 1,00,000 பேரோ, அவ்வளோ பேர் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் சொல்றான், என் இருதயம் பயப்படாது. ஹலோ, என் இருதயம் பயப்படாது. எவ்வளோ தேவை இருக்கட்டும், எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், என் இருதயம் பயப்படாது. சொல்லுங்க, என் இருதயம் பயப்படாது. ஆமென். எப்படி உங்களால நம்ப முடியுது? என் கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நல்ல அறிவேன். ஆமென். நல்ல அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார். என் வைஃபுக்கு தெரியும், என் வீட்டுக்காரர் இப்படிப்பட்டவர். எல்லாருக்கிட்டையும் பெருமையா பேசுவாங்க என்னை பத்தி. ஆனா என்ன சொல்றாங்க? உன்னை சாவச்சிருவேன் அப்படின்னு விளையாட்டுல. நான் சொன்ன 3ஆம் நாள் உயிரோடு எழுதுவேன். யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறாங்க போல. சாவச்சிருவோம்னா உண்மையிலே தான் மாத்திரை கல் எதனா தூக்கி போட்டு சாவச்சிருவாங்க விளையாட்டா பேசும்போது. நான் சொன்னேன் 3ஆம் நாளில் உயிரோடு எழுதுவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னை பற்றி நல்லா, ஏன்னா ஒருத்தங்களை பற்றி நல்லா தெரியணும்னா அவங்க கூட யார் நல்லா பழகிறாங்களோ அவங்க கிட்ட கேட்டுக்கினா அவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா செத்த பேர் தான் சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க நல்ல ஆளுங்க. ஹலோ, நீ இல்லை எவ்வளோ நல்ல ஆளுங்க பற்றியா நம்மளை சுற்றி? உயிராக இருக்கும் போது நல்லதை சொல்ல. ஆமென். இப்போ சர்ச்சில் இருக்கிற வேலை எதனா செய்யணும் அப்படின்னா, சர்ச்சில் எதனா காரியத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வாங்கி கொடுக்காதபடி சர்ச்சில் வேலையை செய்யாதபடி ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து நிற்பார் முன்னாடி. இதுங்க என்னத்தான் செஞ்சாலும் என்னத்தான் நாயை கைவி சொல்லுங்க, கைவி சொல்லுங்களேன். கழுவி கிடையாது, கைவி.
ஏதாவது ஒரு வீட்டில் வச்சாலாம் அப்படின்ற மாதிரி இவங்க என்னத்தான் சொன்னாலும் திருந்தாத ஜனம். முன்னாடி வந்து அவர் நிற்கிறாரா, ரெண்டாவது ஒன்று நிற்கும். அப்போவே நான் அவ்வளோ செஞ்சேன், ஹலோ, அதை கூட நினச்சி பார்க்காததுங்க. இப்படி ஒன்று வருதா? உங்களுக்கு முன்னாடி யார் தெரியுமா? 2 அடையாளம், 2 சாட்சி போதும். இன்னொரு சாட்சி ஒன்று வேணுமா? ஹலோ, இன்னொரு சாட்சி வேணுமா? சொல்லுவா, சொல்கிறேன். இன்னொரு சாட்சி, 2 3 சாட்சிகளால் காரியம் உறுதிப்படும். இன்னொரு சாட்சி சொல்கிறேன். ஒன்று நான் வாங்கி கொடுத்தேன், அது எப்படி இருக்குது பத்தியா? எப்படி போட்டு வச்சுக்கிறாங்க பத்தியா? தான் சர்ச்சுக்கு வாங்கியே கொடுக்கக்கூடாது. ஹலோ ஏக்கா, நீ யாருக்குக்கா செஞ்ச? ஏக்கா நீ தயவுசெய்து சொல்லுக்கா, நீ யாருக்கா செஞ்ச? நேற்று எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, ஃபோனில் எனக்கு வாழ்த்துதல் சொன்னாங்க. பா, எங்கள் அப்பா தான் கூடுவாங்க, பா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், சூப்பராக தமிழில் சூப்பராக சொன்னாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியும், தமிழில் சொன்னாங்க பாருங்க. ஏக்கா ரொம்ப தேங்க்ஸுக்கா அப்படின்னு நம்ம சிரிக்கிறோம். என் காது குளிர ஃபோனில். என்ன உங்கள் அம்மா இப்படி சிரிக்க? என் மாமியார் சுசிலா சிஸ்டர் மாதிரியே இருப்பாங்க. ஒரு நாள் என் மாமியார், இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கணும்னு எனக்கு ஆசை. என் மாமியாரை கூப்பிட்டு வந்து இவங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கணும். கவனிங்க, அவங்கள மாரியே இருப்பாங்க. 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரியே இருப்பாங்க பார்க்கறதுக்கு. சொன்னாங்க பாருங்க, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க பாருங்க. அக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா, தேங்க்ஸ்க்கா அப்படின்னு பாரு. சிரிக்கிறாங்க. அவங்கள அம்மான்னு தான் நான் கூடுவேன். சிரிக்கிறாங்க, பயங்கரமாக சிரிக்கிறாங்க. பயங்கர உணர்ச்சி வசப்படுறாங்க, பயங்கரமாக வரைஞ்சி கட்டி நிற்பாங்க. சண்டைன்னா இப்போ நல்லா பண்ணுவாங்க, அமைதியாயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சர்ச்சு வேலை, சர்ச்சில் எதனா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா முன்னாடி இதெல்லாம் வரும். நீங்கள் மனுஷருக்கு செய்கிறீங்களா கர்த்தருக்கு செய்கிறீங்களான்றத நீங்கள் உங்கள் தாட்டு வருது பற்றியா, எண்ணம் வருது பற்றியா, அதிலே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் எந்த நம்பிக்கையில் வாங்கி தரீங்க. நீங்கள் கர்த்தருக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அது எப்படியாவது போகுது. ஹலோ, என்னது, என்னை யாராவது ஏதாவது சொல்லு போகிறாங்க, யாராவது எப்படியாவது போகிறாங்க, அது யூஸ் பண்ணுறதுக்கு இவங்க சரியாக வைக்கலையா, அது கூட எனக்கு பிரச்சனை. ஆனால் நான் வாங்கி கொடுத்தது கர்த்தருக்கு. ஆமென். நான் கர்த்தருக்காக வாங்கி கொடுக்குறேன், நான் கர்த்தருக்காக செய்கிறேன். அதுக்கான ஆசீர்வாதம், அதுக்கான பிரதிபலன் கர்த்தர் எனக்கு தருவார். இதே நீங்கள் மனுஷனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா, ஹலோ, அதையும் சொல்லிட்டு போயிடுறேன் சந்திரி சாகுல. மனுஷனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா பாஸ்டர் உங்களை தடவி கொடுத்துனுப்பார், சிஸ்டர் அப்படி இப்படின்னு. அது ஒரு நாள் என்ன ஆவானா, ஏச்சி போயா அப்படின்னு போயிடும். ஹலோ, நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனை இது பண்ணால் அது வேலைக்கு ஆகாதுங்க, வேலைக்கு ஆகாது. நீங்கள் கர்த்தருக்குன்னு செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான காரியத்தை செஞ்சே தீருவாங்க. ஆமென். இந்த மாதிரி வரும். அவங்களுக்கு சேரை போட்டு உட்கார வைக்கும். இங்க சொல்றாரு யோவான், 1 யோவான் எடுப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 329வது பக்கம். யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 329வது பக்கம். என்னங்க பைபிள் பாதி எடுத்துன்னு வந்துட்டீங்களா? இன்னும் தேர்ந்துக்கிறீங்க, பக்கம்லாம் வேற சொல்லிட்டேன். 329வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் தெரியுங்களா? ஓகே, 5:4
5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆ ம் ம் 5வது 5ஆம் வசனம். இயேசுவானவர் நீங்கள் நல்லா சத்தமாக உங்கள் வாய்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா படி, இன்னும் நல்லா பைபிளை நல்லா சில வார்த்தைகள்லாம் நல்லா படிங்க. உங்களை பைபிள் ரீடிங்கில் உட்கார வச்சிடலாம் மைக்கு கொடுத்து. ஓகே, கவனிங்க. என்ன சொல்றாரு? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். யாரெல்லாம் தேவனால பிறந்திருக்கிறீங்க? யாரெல்லாம் தேவனால பிறந்திருக்கிறீங்க? எல்லாமே தேவனால பிறந்திருக்கிறீங்க. ஆமே. மறுபடியும் பிறந்த நீங்க எல்லாருமே தேவனால பிறந்திருக்கிறீங்க. இங்க சொல்றாரு, உலகத்தை நீங்க ஜெயிக்கிற ஆள். உலகம் என்னது? இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு நடக்கும்ல, உங்களுக்கு வரும்ல. பிரச்சனை, வியாதி, பல காரியங்கள் இருக்குது. உலகத்தை சுற்றி நடக்கிற எல்லாமே, உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும், வீட்டுக்கு வீடு வாசப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உலகன்றார். என்ன சொல்றாரு? உலகன்றார். அந்த உலகத்தை எது ஜெயிக்கும்? விசுவாசம் தான் ஜெயிக்கும். ஆமே, விசுவாசம் தான் ஜெயிக்கும். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகள், எல்லா சூழ்நிலைகளும் ஜெயிக்கிறதுக்கு உங்க விசுவாசம் மட்டுமே. என் புருஷன் இப்படி இருக்கிறாரு, அவர் மாறுவார்னு நீ நம்பணும், விசுவாசிக்கணும், பேசணும். அவரை பத்தி நல்லா பேசணும், நல்லா பேசக்கூடாது. நல்லா கேட்டு விட்டேன், நான் கேட்டு விட்டது, நல்லா கேட்டு விட்டது. யார் அது? நல்ல பாம்புன்ற மாதிரி நல்லா கேட்டு விட்டேன். ஆனால் கேட்டதுக்கு வந்து அசிங்கமான வார்த்தை. ஆனால் சொல்றது என்னது? நல்லா கேட்டு விட்டோம்பா. என்ன சொல்றாரு? நீங்க நல்லா கேட்டு விடுங்க, பேசுங்க, நல்லா பேசுங்க. நான் உலகத்தை ஜெயிக்கிற ஆளு. இப்போ மற்றவங்க வந்து மாறாது அப்படின்னு அவங்க பேசுறாங்கன்னா, அவனுக்கு வந்து மறுபடியும் பிறக்கலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இயேசுவை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் என்ன பண்ணல, தன்னுடைய வாழ்க்கையில வைக்கல, இருதயத்துல அவனுக்கு கர்த்தருக்கு இடத்த கொடுக்கலாம, இயேசுவை கொடுக்கல. ஆனா நீ அவன் பேசுறத நீ பேசக்கூடாது. உங்க பேச்சும் நல்லா கேட்டுங்க சபை மக்களே, எனக்கு அன்பானவர்களே. நான் இந்த மாதிரிலாம் மற்றவங்க மாதிரி எனக்கு எல்லாம் பேச வராதுங்க. பிரியமானவர்களே, அன்பானவர்கள். ஆனால் பிரியம் இருக்குதுன்னா இருக்குது, அன்பு இருக்குதுன்னா இருக்குது. அன்பானவர்களே, நல்லா கேட்டுங்க. உங்கள் பேச்சும் மற்றவங்க பேச்சும் வித்தியாசமாக இருக்கணும். அவன் முடியாதுன்ற காரியம் உங்களுக்கு முடியும். என் வீட்டுக்காரு மாறுவார், என் வீட்டுக்காரு கர்த்தருக்குள்ள நல்லா ஆவார், என் பிள்ளைங்க நல்லா ஆகும். என் பிள்ளைங்க வீட்டை சுற்றி வளர்கிற ஒளிவ மர கன்றுகளை போல நல்லா செழித்து ஓங்கி வளருவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா, அதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, அந்த வீட்டுக்கு ஒரு தோட்டத்தை போடுவாங்க பாருங்க. அந்த வீட்டுக்கு அழகே வந்து என்னது, அந்த தோட்டம். வெறும் வீடு மட்டும் இருந்ததுன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கும். ஹலோ, பண்ணிட்டீங்களா? என்ன பார்த்துன்னு இருக்கிறீங்க எல்லாருமே? கற்பனை பண்ணி பாருங்க, அப்படியே கண்ணை மூடி. கற்பனை கூட பண்ண தெரியாத ஆளாங்க பாவம். அப்படியே கற்பனை பண்ணுங்க, ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது, அதை சுற்றி தோட்டம் இருக்குது, கலர் கலராக பூ இருக்குது, மரங்கள் இருக்குது, செடிங்க இருக்குது, அழகாக இருக்குது. இதே ஒரு அசிங்கத்தை கற்பனை பண்ண சொன்னால் ட்ரையே பண்ண தேவையில்லை, டியூஷனே எடுக்க தேவையில்லை. உங்களுக்கு
ஒருத்தர் இப்படி தான் சொல்கிறாரு, இல்லை அசிங்கமாக பேசுறதுக்கு மட்டும் டியூஷன் ஆகிடுது நீ இல்லையே, அது மட்டும் எப்படி வருது சூப்பராக மார்க் அதிகமாக எடுக்கிற நீ? நல்லது பேசுறதுக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுக்க வேண்டியதாகுது, எப்படி அது? ஹலோ, அதுவா? நான் பிறந்த படி நான் என்ன பண்ணுவேன்? அதைத்தான் நானும் இங்க சொல்றேன். நீங்க பிறந்தது இப்படி, இப்ப இப்ப இப்படி 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 பண்ணுங்கன்ற. ஹலோ, எதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சபையை வச்சிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ண ஊழியக்காரை வச்சுக்கிறாரு, ஒரு பாஸ்டர் வச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணி வரங்களை கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் கொடுத்து ஒரு ஒழுங்க சபையில் என்ன பண்ணியிருக்காரு வச்சிருக்கிறாருன்னா, ஏக்கா கேள ஏம்மா கேள சொல்கிறாரு. ஏன் தெரியுமா வச்சிருக்கிறேன்? அந்த பாட்டு அபூர்வ சகோதரில் வரும்ல, நான் பிறந்த தப்படி நான் என்ன பண்ணுவேன், அதை மாரி பாஸ்டர் என்ன பண்ணோன்னா, குடுவாஞ்சேரியிலேருந்து வந்து, பாவம் இன்னைக்கு லேட்டாக வர வந்துட்டேன், சாரி, இங்கே நின்று நீ பிறந்தது இப்படி, நீ இப்படி தான் பண்ணோன்னு சொல்லி கொடுப்பாருன்றார். என்னது? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அது எப்படி ஜெயிக்கும்? விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விட்டாதீங்க, இந்த கைத்தட்டு மறுபடியும் வரணும். இப்போ ஆண்டவர் தான் நம்ம சொல்றாரு, எப்பா ரகு, கிறிஸ் சாமுவேல் ரகு, நான் உன்னை பாஸ்டரா வச்சிருக்கிறேன் இந்த பெரும்பாக்கா சர்ச்சைக்கு. ஆவியானவர் உன்னை வச்சு, ஆவியானவர் வச்சு உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா கொண்டு வந்திருக்கிறேன்? என் பெரும்பாக்கத்தில் இருக்கிற என் பிள்ளைங்க, ஆவியானவர் சொல்றார், உங்களுக்கு புரியுற பாஷையில சொல்றார், பெரும்பாக்கத்தில் இருக்கிற என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணிட்டேன்னா அவங்களை மறுபடியும் பிறக்க வச்சிட்டேன்ப்பா. என்ன பண்ணிட்டேன்? ஆவியில மறுபடியும் பிறக்க வச்சிட்டோம்பா. அவங்க ஏற்கனவே மனுஷனா பிறந்தாங்கல்ல, மனுஷியா பிறந்தாங்கல்ல, அப்போ நிறைய வேர்ட்ஸ், என்ன வேர்ட்ஸ்? பேடு வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கத்துன்னு வந்திருக்கிறாங்க இல்லையா? அதை மறக்கணும். ஆனா இப்போ புது வேர்ட்ஸ், குட் வேர்ட்ஸ், பேடு வேர்ட்ஸ் இருக்குது, குட் வேர்ட்ஸ். அது உங்களுக்கு வேற தமிழ் இங்கிலீஷ் நல்ல வார்த்தைகள். ஒண்ணுமே தெரியாத மாதிரி, இங்கிலீஷே தெரியாத மாதிரி பார்ப்பீங்க. கான்வென்ட் பிள்ளைங்களா நீங்க? நல்ல வார்த்தைகள் அவங்களுக்கு என்ன பண்ணணும், இப்பதான் கற்றுக் கொடுக்குறேன், ஏன்னா அவங்க புதுசா பிறந்துக்கிறாங்க. ஆனா கெட்ட வார்த்தைங்க அவங்க ஏற்கனவே கற்று இருக்கிறாங்க. இப்போ என் பிள்ளைங்க ஏன் தெரியுமா வந்து உக்காந்து இருக்குது, என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா, நல்லது நடக்கணுமே அப்படின்னு என் பிள்ளைங்க வந்து உட்காந்து இருக்குது. அதுங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறணும்? அதே போய் சொல்லு, இந்த நல்ல வார்த்தைகளை பேச சொல்லு. உங்க விசுவாசம் எப்படி செயல்படுது? வார்த்தையால் தான் உங்க விசுவாசம் செயல்படுது. உங்களுக்கு பேச பிடிக்காது சில சமயங்கள், நல்லா வருதுன்றாங்க பார்த்தீங்களா? அப்படிதான் நல்லா வரும்போது என்ன பண்ணும், கொஞ்சம் அடக்கிட்டு வருது தான். இப்போ நான் தேவனால பிறந்தேன்ல, இப்போ சம்பந்தம் இல்லாமல் பேச போறேன். என் வீட்டுக்கார பார்த்து என்ன பேச போறேன்? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்காரியா? ஐயா, நீ ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவையா? ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரியா? நீ என்ன பண்ணுவ? குடிப்பழக்கத்தெல்லாம் விடுவையா? அப்பாவா தான் குடிப்பழக்கத்தெல்லாம் விடுவப்பா. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேசணும், குத்துற மாதிரி. ஹலோ, உங்களுக்கு நல்லா தெரியும் குத்துறதுன்னா என்னன்னு. ஒரே தெரியாத மாதிரியே பார்ப்பீங்க. அவ என்னை குத்துற மாதிரியே பேசுறான். நான் எனக்கு எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு என் கண்ணு எப்போ விரியுதுன்னு பார்க்குறான். அந்த வார்த்தையை பார்த்துட்டு அதையே திரும்பி திரும்பி பேசுறாரு. அதுதான் குத்துறது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தையை உங்கள் புருஷங்கிட்டையோ
உங்கள் அப்பா கிட்டேயோ இந்த நல்ல வார்த்தையை பேசும்போது அவங்க முகத்தை பாருங்கள். ஹலோ, அந்த முகத்தில் இருக்கிற ரியாக்ஷனை பாருங்கள், நோட் பண்ணுங்க. அப்போ மாறம் பாருங்க அவங்க உள்ளம். இதெல்லாம் பேசியிருந்தா தானே தெரியும்ல. பேசி பாருங்க, நல் வார்த்தைகளை பேசி பாருங்க, மாறம் பாருங்க அவங்க முகம். அது மாறுது எதை காட்டுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையோ உங்கள் வார்த்தையால் நீங்கள் ஊற்றுறீங்கன்னு அர்த்தம், குத்துறீங்கன்னு அர்த்தம். இப்போ நைஸாக வந்து குத்துனா அவங்கள இப்படியெல்லாம் குத்துனா தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், பேச முடியும், பேச்சை வர வைக்க முடியும். என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது, மாறவே மாட்டுதுன்னா ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசி இருந்தால் என்ன பண்ணுவ? கெட்டு போவ. விசுவாசி. என் புருஷன் மாறுவார், என் வாழ்க்கை மாறும், என் பிள்ளைங்க மாறும். நான் இருக்கிறது லோக்கல் தான்பா, தர லோக்கல் தான். என்னன்ற தர லோக்கல் தான் என்னன்ற கர்த்தர் என்னை இங்க வச்சுக்கிறாரு. ஆமென். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, ஆமென், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இதுலதான் மகிமைப்படுத்து. செத்து 4 நாள் ஆயிடுச்சு நாரான்றா. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய நாமம் இதுல மகிமைப்படும்படி இது நடந்திருக்குது. சொல்றாரு நாரும். ஆமா, நார் நேரத்துலதான் அவருடைய மகிமே இருக்குது. ஆமென். நார் நேரத்துலதான் அவருடைய மகிமையே இருக்குது. உங்களுக்கு தோன்றது என்னது? மூக்க முடிக்கிறது. எங்க சுவாசிக்கிறது? வாயில சுவாசிக்கிறது. மூக்கையே திறந்துக்கலாம், அதுக்கு பதில். மூக்க மூடனா நாத்தம் மட்டும்தான் போகும். ஆனா மூக்க மூடனா இன்னொன்னும் போகும். என்ன தெரியுமா? வாசனை. அந்த நாத்தம்லாம் வாய் உள்ள போகும். இது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. சரி, இனிமேல் 2த்தையும் மூடிக்குங்க. ஹலோ, இந்த மாதிரி தான் பார்க்கறது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் மோசமாக இருக்குது, சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குது. தலைகீழாக மாற்றுறதுக்கு தான் உன்னை தலைகீழாக மாற்றிருக்கிறார் கர்த்தர். ஆமென். தேவனால் பிறந்திருக்கிற நீ. ஆமென். தேவனால் பிறந்திருக்க. சொல்லுங்க, தேவனால் நான் பிறந்திருக்கிறேன் சொன்னால் மட்டும் போதுமா? பேசணும்ல. எவ்வளோ பேர் பொய்காரங்களாக இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்கள் பேசுறது தேவனால் பிறந்துட்டு, ஆனால் பேச்சு மட்டும் சொல்லி கொடுத்தா பேச மாட்டீங்க. ஹலோ, இப்படி இருந்தாலும் யூத்து வச்சு பூச்சி அடிச்சிடறாருப்பா படாங்கிறது. பேசணும். ஆமென். பேச்சு எப்போ வரும்? நீ எப்படிப்பட்டவ, நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்டவள் அப்படின்றத நீ என்ன பண்ண முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமென். நீ என்ன பண்ண முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் இப்படிப்பட்ட ஆள், நான் தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளை. அவருடைய மாம்சத்தினாலேயும் ரத்தத்தினாலும் அல்ல, தேவனுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே பிறந்திருக்கிறேன் நான். ஆமென். எனக்காக, என் பிறப்புக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. என் பிறப்புக்காக, என் மறுபிறப்புக்காக, என்னுடைய நல்வாழ்வுக்காக ரத்தமே சிந்தப்பட்டிருக்குது. அது எப்படிப்பட்ட ரத்தம்? தேவனுடைய ரத்தம், தேவ ரத்தம், தேவனுடைய ஜீவன், தேவனுடைய உயிர். அதுக்காக நான் பிறந்திருக்கிறேன்னா, நான் அதுக்காக நான் என் வாயை மாத்திரமா மாற்றக்கூடாதா? என் வார்த்தைகளெல்லாம் மாற்றணும். நான் நினைக்கிறதெல்லாம் பேசுறதுக்கு நான் இந்த பூமியில நான் இல்லை. நான் நினைக்கிறதெல்லாம் பேசுறதுக்கு நான் இல்லை. நான் பார்க்கறதெல்லாம் பேசுறதுக்கு இல்லை. நான் சூழ்நிலைகளை பார்த்து நான் பேசுறதுக்கு நான் ஆளே கிடையாது. ஆமென். இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து இதை பித்திரம் பண்ணாத்திரமா ஆக்குறதுக்கு நான் ஆளே கிடையாது. நான் யாரு? நான் தேவனால பிறந்திருக்கிறேன். தேவனுடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அந்த மறுபிறப்பின் ஆவி எனக்குள்ள இருக்குது. அதனால என் பேச்சு மாறிதான் ஆகும், மாறிதான் வரும். ஆமென். புரியலையா பேசுறது? புரிஞ்சுக்கின்னு புரியுற மாதிரி புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஹலோ, வேற எப்படிங்க மாறும்? எனக்கு புரியுது உங்களால பேச முடியலன்னு.
ஆனால் ஒரு சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஹலோ, ஒரு சத்தியத்தை புரிஞ்சு நான் மாற்றப்பட்டிருக்கேன். என் உள்ள மாற இருக்குது, என் இருதயம் மாறி இருக்குது, என் நாவி மாறி இருக்குது. ஆனால் பேச்சு மட்டும் ஏன் வர மாட்டுது? என் மனசு மாறணும், என் மைண்டு மாறணும், என் ஆத்மா மாறணும். அதுக்காக இங்கே ஒரு போர்டு வரணும். இதெல்லாம் நீங்கள் யாருன்றதை விளக்குறதுக்கு இந்த போர்டில் வரைஞ்சி நீங்கள் யாருன்னு காட்டணும். ஆத்மாவில் 3 பகுதி இருக்குது: சித்தம் கொள்ளும் திறன், உணர்வு, அறிவு. ஆத்மாவில் அது ஆவில. அதனால்தான் போர்டு ஒன்றுன்றேன், சீக்கிரமாக வாங்கணும். ஒரே வாரத்தில் வாங்கிடலாமா? யாரெல்லாம் சேர்ந்து இந்த விசுவாசத்தில் நிற்கிறீங்க? ஒரே வாரத்தில் யாரெல்லாம் வாங்கலாம்? ஆமென். வாங்கிடுவோம். அடுத்த வாரம் போடுங்க, கபகபன்னு நிற்கணும். இந்த ஜன்னலை மறைச்சிடணும். இது வேறு வீடியோவில் அசிங்கமாக தெரியுது. வீடியோவில் போகிற கோட்டெல்லாம் போட்டுனுக்கிற பின்னாடிக்கிற பேக்ரவுண்டு ஒரு மாதிரி நம்மளை பற்றி தெரில லலிதா. பார்க்கும்போது ஏதோ ஸ்டுடியோலேருந்து பேசுகிற மாதிரியே இருக்கும். ஹலோ, நீங்கள் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன இது, எந்த சர்ச்சிலும் இல்லாத பாஸ்டர் பேக்ரவுண்டு இவர் வச்சுக்கிறாரு. பேக்க வைக்கிறோம் பாருங்க. நம்ம பண்ணுறதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கணும் சம்பவம்லாம். ஆமென். ஒருத்தங்க நல்லா வாழ்க்கையில் ரொம்ப எலான் மஸ்க் சொல்கிறத நான் சொல்கிறேன். டாப் பணக்காரன் உலகத்தில். இப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் நினைக்காததையும் நீங்கள் கற்பனை பண்ணாததையும் கற்பனை பண்ணி முயற்சி பண்ணுங்க, இதை அடைவோன்னு நம்புங்க. எட்டாத உயரத்தை எட்ட முடியும் நம்புங்க. உங்களால் குறிப்பிட்ட தொலைவு போக முடியுமா? ஹலோ, எட்டாத முடியல இருக்குதுல்ல சில உயரங்கள்லாம், அதெல்லாம் முடியும்னு நம்பு. அப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சு தான் பாருங்க அவன் சொன்னது. அப்படி சொன்னதுனால தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனாக இருக்கிறீங்களா? என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லித்தரேன். அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பில் 200வது பிளாக்கோ, 100வது பிளாக்கோ, 134வது பிளாக்கோ, 132வது பிளாக்கோ, 76வது பிளாக்கோ, 80வது பிளாக்கோ, 93வது பிளாக்கோ, அந்த பிளாக்கில் நீங்கள் டாப்பில் இருக்கணும். ஜிங்கி ஜிக்கிட்டா ஜங்கி ஜக்கிட்டா. அப்போ உங்க எண்ணம் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஹைட்டா வெயிட்டா. உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். நான் இப்படிதான் இருக்க போறேன். இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? உங்களை சூப்பரா ஆக்கலாம், என்னால் ஆக்க முடிஞ்சு ஆக்கிடுவேன். ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? இப்ப நான் ஆண்டவரை குறை சொல்றேன். ஹலோ, அவங்களுக்கு சித்த சுயாதீனத்தை ஒத்துக்கிறாரு. நீ சுதந்திரமா இரு, நீ என்ன பண்ணு, ஃப்ரீடமா செயல்படு. இப்ப என்னத்தம்மா சொல்லிட்டாரு? தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்ட்டார். இப்போ உங்க வளர்ச்சி, நான் என்னத்தான் விசுவாசத்தை சொல்லி கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு நீங்களே விசுவாசத்துக்கணும். அந்த விசுவாசத்துல நான் கலக்க முடியாது, மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியாது, மற்றவங்க குறுக்க நிற்க முடியாது. நீ என்ன நம்புறியோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். இன்னொன்று சொல்லிட்டா பகிரங்கமா, இது கடவுளை பைத்தியன்றாரு, திடீர்னு ஒரு மாதிரி பேசுறாரு, கடவுள் மோசமான பண்ணிட்டாரு அப்படின்றாரு. இந்தமாரி ஒன்று சொல்றாரு. இப்போ ஒன்று பகிரங்கமா சொல்றேன். உங்க வாழ்க்கையில கடவுளே நினைச்சாலும் சில காரியங்களை பண்ண முடியாது. ஐயோ, இதுக்கு மேல இருக்குது. ஆமாங்க, உண்மைதான். அவர் நல்லவர் தான்.
இந்த பாஸ்ட் எவ்வளோ நாலேஜபிளாக இருந்தாலும், எவ்வளோ சாமர்த்தியசாலியாக இருந்தாலும், சில ஆளுங்களை வந்து மாற்றுறதுக்கு கக்கரை பக்கரப்ப. ஏன் சொல்லிட்டாரு, தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு. ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. உங்க இஷ்டம் போல நீங்க உங்க வாழ்க்கையை வாழ முடியறதுக்கான எவ்வளோ பெரிய சுதந்திரத்தை கொடுத்துக்கிறார் ஆண்டவர். இப்போ உனக்கு இருக்குது வேற என்ன சும்மா சொன்ன பயப்படாது. கவனிங்க, என்ன சொல்லிட்டேன்? ஏதோ ஒன்று சொல்லல. கக்கரை பக்கரப்ப. கவனிங்க, நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்குது. யாரெல்லாம் கல் எடுத்துக்கிறீங்க நடிக்கிறதுக்கு? ஹலோ, உண்மையை சொன்னதுக்கா? உண்மையை சொன்னதா? உண்மையை சொல்கிறேன்ல. கவனிங்க, பின்னாடி கடைசி ரோ ஏரோ. கவனிங்க. சத்தியத்தை சொன்னதுனால நான் சத்துருவானணும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. உண்மை சிலருக்கு என்ன பண்ணும்? எனக்கு தான் டைலாக் தெரியல, எத்து கொடுப்பியம்மா, சொல்லம்மா, எத்து கொடும்மா. என்ன கசக்கும்? பாவக்கத்தானே கசக்கும். ஏன் உண்மை ஏன் கசக்குது? ஏன் கசக்குதுங்க? ஏன் கசக்குது தெரியுமா? ஏவாள் ஃபஸ்ட்டு கடி கச்சா பத்தியா, அந்த மாதிரி கடி அது. அந்த கடினால தான் நிறைய பேருக்கு கசக்குது. சத்தியத்தை இவரே பவுலே சொல்றாரு, எவ்வளவு பெரிய தேவ மனுஷன். அவர் சொல்றாரு, சத்தியத்தை சொன்னதுனால நான் உனக்கு சத்துரு ஆயிட்டேனா? ஏன் பெரும்பாக்க மக்களே, இப்ப நான் சொல்றேன்ல, ஆண்டவர் நினைச்சது நடக்காதா சொல்லிட்டாரே இவரு. நான் போன் பண்றேன், போய் கமல் பாஸ்டருக்கு போய் நீ அவர்கிட்ட கேட்டாலும் அவர் அதான் சொல்லுவார். போய் சொல்லு போ. இப்போ நீ எவ்வளோதான் நல்ல அம்மாவா இருந்தாலும் தான் பிள்ளை வளர்றதுக்கு என்ன பண்றீங்க? நல்லா ஆகிறதுக்கு எவ்வளோ உங்களுடைய எஃபர்ட்டை போடுறீங்க. திருந்தலைன்னா என்ன பண்ணுறோம்? தண்ணி தெளித்து விட்டுறோம். சி போ எப்படியாது அப்படின்னு. ஹலோ, கவனிச்சிட்டீங்களா? எல்லாம் கவனிச்சிட்டீங்களா? கடவுள் நினைச்சது நடக்காதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு அவநம்பிக்கையான வார்த்தை. இதை கவனிச்சியா நீ? நான் நீங்க சொன்ன நியூ இயர்ல போய் பாவம் பண்ணு, எல்லாரும் கண்ணும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் விளக்கத்தை தான் கண்ணெல்லாம் அப்படியே சொருகுது. நீ பிரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ண. எந்த தைரியத்தில் பாஸ்டர்? கம்மி பண்ணு. பிரைஸ் எல்லாம் சவுண்ட் வை. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. எந்த நம்பிக்கையில் இந்த மாதிரி சொன்னேன்? ஹலோ, போய் பாவம் பண்ணுன்னு. ஏங்க, உங்களால் பாவம் பண்ண முடியாதுங்க மனப்பூர்வமா. ஹலோ, உங்களால் மனப்பூர்வமாக பாவம் பண்ண முடியாது. அதே இடத்துல தான் பார்க்குறோம்,
அப்படியே திருப்புவோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஹலோ, படிப்போம். போதும் போதும் போதும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய. அந்த கிளிகிளிப்பை பிடுங்குமா, இது ரெக்கார்ட் ஆகும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்ப பாவம் செய்யுது இருக்குது, ஆனா இல்லைன்ற மாதிரி இருக்குதுல்ல. பாவம் செய்யறாங்க. இங்க என்ன சொல்றாரு? பாவம் செய்யான். என்ன தெரியுமா அர்த்தம்? முதல்ல மனப்பூர்வமா ரொம்ப ஈடுபாடோட பாவம் செஞ்சவன் இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லாம பாவம் செய்வாங்க. அதுதான் அதோடைய அர்த்தம். சில உதாரணங்களை கர்த்தர் சில காரியங்களை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த பேசும்போதே எழுதணும் போல, ஆவியானவர் பேசும்போதே சின்ன நோட்டில் எழுதணும். சூப்பர் உதாரணம், எழுதாம விட்டேன். இப்போ யாராருக்கெல்லாம் சைக்கிள் ஓட்ட தெரியும்? அடுத்த வாரம் எல்லாமே சைக்கிளில் தான் வரீங்க. இந்த உதாரணத்துக்கு நல்லா புடவை கட்டிக்கின்னு மேலே ஏறி உக்காந்துக்கின்னு, என்ன இந்த எங்கடி போகிறேன்? சர்ச்சைக்கு போகிறேன், சைக்கிளில் வர சொல்லிட்டாங்க. கவனிங்க கவனிங்க. இப்போ சைக்கிள் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஓட்ட வச்சு பார்த்துட்டு திடீர்னு உள்மொழியில் போய் டக்குன்னு இதை பாருங்க, இவர் பொண்ணார் பற்றியா, ரஜினி சந்திரமுகியில் வடிவேல தொங்குன்னு ஒரு தள்ளு ஒரு தட்டு தட்டி காது ஒரு முறுக்குவார். முறுக்குனோடனே அவன் இப்படி சுற்றின்னு இருப்பான். அந்த மாதிரி நல்லா சைக்கிள் ஓட்ட தெரியுத உங்களுடைய அந்த மூளைய தொக்குன்னு ஒரு தட்டு தட்டி அந்த சைக்கிள் ஓட்டத்தை பிடிங்கி விட்டு சைக்கிளில் உட்கார வச்சு போனா தட 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 ஆடாது. அந்த மாதிரி தான் கர்த்தர் பண்ணிட்டாரு. எப்படி பண்ணிட்டாருன்னா, பாவம் நீ என்ன பண்ண முடியாது, மனப்பூர்வமா செய்ய முடியாம தட தடன்னு ஆடின்னு செய்யற. இப்போ பேசுனா கூட பேச்சு ஃபர்ஸ்ட் இருந்து எமோஷனோட அந்த கட்ட வார்த்தை வரமாட்டுது. கரெக்டா? ஆமா பாஸ்டர்ன்றாங்க ஒருத்தவங்க பின்னாடி இருந்து. ஆமா 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 ஃபர்ஸ்ட் மாரி என்னால அப்படி அந்த உத்து வேகத்தோட பேச முடியல. ஃபர்ஸ்ட் இருந்து அந்த 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 ஃபோர்ஸே வர மாட்டுது. அந்த என்ன சொல்றது, பேஸ்ட் அவ்வளோ மன திருப்தியா இருக்கும், அந்த திருப்தியா வர மாட்டுது பாஸ்டர். பேஸ்ட் இப்போல்லாம் பேஸ்ட்டுக்கு அசிங்கமாக பேஸ்ட் வந்தோன்னா மன்னிப்பு கேட்டுன்னு உட்காந்துக்கிறேன். அதான் அந்த சைக்கிள் என்ன அது ஹேண்டில் பார்லாம் தட 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 தடன்னு ஆடுது. அமே புரியுதா? இந்த உதாரணம் தான் கொடுத்தாரு, கரெக்டாக ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஹலோ, பாவம் செய்யான்னா இதுதான் அர்த்தம். ஹலோ, மனப்பூர்வமாக செய்யறதுக்கும் மனம் இல்லாமல் செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆமென். பாவ உலகத்தில் இருக்கிறீங்க, பாவ மனுஷர்கள் மத்தியில் இருக்கிறீங்க. செய்ய முடியாமல் இருக்காது, செய்ய முடியும். சில சமய சூழ்நிலைகளில் பேசிடுவோம், செஞ்சிருவோம். அம்மா சொல்கிறாரு, ஏன் செய்ய முடியாது இனிமேல் உங்களால் மனப்பூர்வமா? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில், இதையாவது சொல்லுங்களேன் ஏக்கா அம்மா, இதையாவது சொல்லுங்களேன். ஏனெனில், உங்கள் காலில் கையில் உயிந்து காலை கழுவி சோப்பு போட்டு எப்படியெல்லாம் பேச வைக்க வேண்டியதாகுது. இப்போ ஏனெனில் அவருடைய வித்து. யாருடைய வித்து? யாருடைய வித்து? கோஷம் மாரி சொல்லுவோமா? யாருடைய வித்து? யாருடைய வித்து? இப்படியெல்லாம் சொல்லி புரிய வைக்க வேண்டியதாகுது லலிதா. யாருடைய வித்து? யாருடைய வித்து? யாருடைய வித்து? சோறு போ, நீ பிரசங்கமே தான் போ. இஞ்சிது கதை. எலெக்ஷனான்னு கேட்குறாங்க. இப்போ எல்லாருமே செலெக்ஷன்.
தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. இங்க சர்ச்சை நடக்குதா இல்ல ஏதாவது கட்சி மீட்டிங் நடக்குதா, போராட்டம் நடக்குதா? ஏன்னா ஈஸியா நான் பாடினது எடுப்போம், வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான்னு அப்படி சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கேன். ஆமாம் சொன்னார். அடுத்த வாரம் வந்து கேட்பேன், போன வாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து படித்தோமே, அது ஞாபகம் இருக்குதா அப்படின்னா, நல்லா இழிச்சே போன வாரம் கோஷம் போட்டோமே, என்ன கோஷம் போட்டோம் அப்படின்னா, யாருடைய வித்து, யாருடைய வித்து இது பதிஞ்சிச்சா? இதுதான், இதுதான் யாருடைய வித்து? தேவனுடைய வித்து உள்ள இருக்குது. இப்படி சொல்லலாம், ஓப்பனா அப்படி பேசுறேன். தேவனுடைய விந்து அணுனால நான் பிறந்தேன். ஆமென். தேவனுடைய விந்து அணு, வித்து விந்து அணு எனக்குள்ள இருக்குது. இப்போ உங்ககிட்ட நேற்று என் மச்சான் வந்து இந்த வாட்சை கிஃப்ட் பண்ணார். டேய் உள்ளே எதனா வச்சுக்கிறியாடா வெடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திறகிறேன். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு பாமை கையில் குத்துறேன். என்னது பாம்புன்னே தெரியாமல் என்ன பண்ணீங்க? கடகடன்னு திறகுறீங்க. ஹலோ, கடகடன்னு திறகுறீங்க. நான் பாக்ஸுக்குள்ள பாக்ஸ், பாக்ஸுக்குள்ள பாக்ஸ், பாக்ஸுக்குள்ள பாக்ஸ், பாக்ஸுக்குள்ள பாக்ஸ் வச்சிட்டேன். அது எப்படியோ ஒரு 15 பாக்ஸ் கிட்ட போச்சு. 10 பாக்ஸை திறந்து அப்படியே வச்சிடுறீங்க. 10 பாக்ஸை திறந்து வச்சிடுறீங்க. அட நம்மளை பைத்தியம் ஆக்கிட்டான் இந்த ஆள் அப்படின்ட்டு வச்சிடுறீங்க. அங்கேருந்து யாரை சொல்லலாம் சொல்லுங்களேன் நீங்களே. இப்போ இந்த சிஸ்டர்கிட்ட கொடுத்துட்டேன் அந்த பாக்ஸை, பாம் பாக்ஸை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 பாக்ஸை திறந்துன்னு போனால் இதேமாரி தான் உள்ளே என்ன பண்ணோம், திறந்துனே போவோம். முடியலடா சாமின்ட்டு வச்சிட்டாங்க. யாரை சொல்லலாம்? உதாரணம் யாருன்னா கொடுங்களேன். நான் யாருன்னா கொடுப்பேன், இப்போ பாரு இவனை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு அப்படின்றீங்க. சரி, பின்னாடி இருக்கிற சிஸ்டரையே போட்டுருவோம். அவங்க வராங்க, ஏய் என்னக்கா இது அப்படின்றாங்க. ஏய் அவ குத்தாங்கடி, இழிச்சா வாங்கி நினச்சினுக்கிறான், திறந்துன்னு இருக்கிறான், போயின்னு இருக்குது உள்ள பாக்ஸுக்குள்ளே பாக்ஸ், பாக்ஸுக்குள்ளே பாக்ஸாக போயின்னு இருக்குது. ஆமாக்கா இத்தனை பாக்ஸ் இருக்குது. ஆமாடி எல்லாமே அது உள்ள தாண்டி இருந்தது அப்படின்றாங்க. அவங்க பாடிப்படி தானே பேசுவீங்க ஏதோ ஒன்று. சரி டீசெண்டாக அவங்க சிஸ்டர் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இல்லை சிஸ்டர் திறந்த சிஸ்டர் அப்படின்றாங்க. பார்த்தா அவங்க ஒரு 4 பாக்ஸை திறந்துட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தா இவ்வளோ தம் தோண்டு ஆயிடுச்சு அந்த பாக்ஸ். இவ்வளோ பெரிய பாக்ஸாக குத்துது, தம் தோண்டு ஆயிடுச்சு. அது அங்கேருந்து நான் வரேன். ஏன்னா நீங்கள் சாவக்கூடாது பாரு அந்த பாமை. நான் வரேன், என்ன சிஸ்டர், பிரதர், பாஸ்டர், இவங்ககிட்டேருந்து இவங்க இவ்வளோ பிரித்தாங்க, நான் இவ்வளோ பிரிச்சுக்கிறேன், இந்தாங்க நீங்களாவது பிரிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நான் அந்த ஒரு பாக்ஸை பிரித்தேன்பாங்க, டமால் வெஞ்சிச்சு. என்ன சொல்லுங்கிறேன் நான்? அப்படி பார்க்குறீங்க? உங்கள் புது பிறப்பை தான் சொல்லுங்கிறேன். தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள அதை போர்த்துக்குள்ள இருக்குது பாரு, படுற பாடுகுத. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, தேவனால் பிறந்திருக்கிறீங்க. உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. உங்களால் எல்லாம் முடியும். உங்கள் வாழ்க்கை நல்லா ஆகும், உங்கள் பிள்ளைங்க நல்லா ஆகும், உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நல்லா இருப்பீங்க. மாறாத காரியங்கள்லாம் மாறும், வராத காரியங்கள்லாம் வரும். செல்வ செழிப்போட, நல்ல ஆசீர்வாதத்தோட, நல்லா புஷ்டியும் பசுமையா, நல்லா புசு புசுன்னு பங்களா நாய் மாரி இருப்ப அப்படின்னு சொன்னா சொல்ல வர மாட்டுது. ஏன் வர மாட்டேது தெரியுமா? பாக்ஸ் பிரிக்கிற வேலையில் நான் வேணும். உங்க மைண்டுக்குள்ள இதெல்லாம் போய் இதெல்லாம் திறந்து காட்டுறதுக்குள்ள நீங்க நினைச்சுன்னு இருக்கீங்களா? தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. அது எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா? இப்ப மறுபடியும் சொல்லுவோம், எனக்குள்ள இருக்கிற வித்து எவ்வளவு பெரிய சொத்து.
உங்களுக்கு 500 ரூபாய்லாம் கிடையாது. கோசமே சரியா போட மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற வித்து எவ்வளோ பெரிய சொத்து தெரியுமா? அதுலேருந்து தான் நல்வாழ்வு இருக்குது. ஆமென். அதுலேருந்து தான் நல்வாழ்வு இருக்குது. உங்களுக்கு யார் சொன்னா உன் வாழ்க்கை மாறாது? முயற்சி பண்ணி பார்த்துக்கிறீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்களா? முயற்சியே பண்ணது கிடையாது ராஸ்கல். முயற்சியே பண்ணது கிடையாது. வாயை திறந்து நல் வார்த்தையே பேசுனதே கிடையாது. அவ்வளோ பால்கோடா பழம் நீ. ஆல்பகோடா பழமா சிஸ்டர்? ஆல்பகோடா பழம் நீ. ஆமாம், ஜுரம் ஆச்சா வாயில் போட்டு அப்படியே பேசவே மாட்ற. சொல்லி தந்தா கூட பேச மாட்ற. இதில் வேற கமல் பாஸ்டர் வேற கோவப்படுத்துறது. மைக்கத்துக்கு அடிச்சிடும், பேசுங்கன்ற அவரு. ஒன்று தெரியுதுங்களா? நீங்க பேசாத வரைக்கும் பார்க்க முடியாது. முடியாத வரைக்கும் பேசாம இருக்கிறீங்க. எப்ப நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ, ஒன்றும் இல்லைங்க, தேவனுடைய வார்த்தையில ஒரு சாராம்சம் தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் அவருடைய தழும்பலால் சுகமானேன். இது எப்படி நான் சொல்றது? நம்ம பெரும்பாக்க மொழியில ஏய் தபார் வியாதியை பார்த்து இப்படி சொல்லுங்க. ஏய் தபார் வியாதி, சும்மா வந்து எனக்கு என்ன பண்ணாத, வெறுப்பேத்தின்னு இருக்காத. ஏசப்பா தழும்புனால என்ன பண்ணிட்டேன், நான் சுகமாயிட்டேன். சிம்பிள். இதெல்லாம் சொல்ல தெரியுமா? ஏசப்பாவுடைய அச்சாங்க பத்தியா, அவர் ஆணியில் அந்த காயெல்லாம் இருந்தது பத்தியா, அது எனக்கோசம்தான். அது மூலியமாக என்ன பண்ணிட்டேன், நான் நல்லா ஆயிட்டேன். இனிமேல் என் உடம்புல உனக்கு அதிகாரமும் கிடையாது, இடமும் கிடையாது, கொஞ்சம் கூட உனக்கு தகுதியும் கிடையாது வர்றதுக்கு. கிளம்பி மரியாதையாக போயிடு. உனக்கு வேறு மரியாதை வேறு கொடுக்குறேன் நான். கிளம்பி போயிடு. ஹலோ, இப்படி சொல்ல தெரியுமா? ஐயோயோ, தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. அது பேசுகிற வித்து. இப்போ நான் வந்து சில காரியங்களெல்லாம் நான் வந்து எழுதி இதெல்லாம் பண்ணி போட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியும். பாவம் இந்த சயின்ஸ் டீச்சர் என்ன சொல்லுவீங்க, இந்த காரியங்கள்லாம் இவ்வளோ இருக்குது, நம்மளுக்கு போர்டு இல்லாமல் புரிஞ்சிருக்காது, போர்டு இருந்ததுனால புரிஞ்சுது அப்படின்னு அப்போது போர்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவீங்க. ஏன்னா பேசின்னு போனால் வேலைக்கு ஆகாது. வரக்கூடிய நாளில் பைபிள் ஸ்டடியெல்லாம் வேறு இருக்குது உங்களுக்கு. இது வேறு இருக்குதான்றீங்க. பைபிள் ஸ்டடியெல்லாம் வேறு இருக்குது. எப்படி தான் மாறுது? நீங்கள் மாற வைக்கணுமே. இங்க இந்த சங்கீதம் வந்து ரொம்ப அருமையான சங்கீதம் பாருங்க. நானும் ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசையாது இருந்தால் கெட்டே போயிருப்பேன். அப்போ விசுவாசம் எவ்வளோ ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கைக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை எதை வாழ்க்கையில் முதல்ல கற்றுக்கணும் அப்படின்னா விசுவாசத்தை கற்றுக்கணும். ஆமென். தேவனுடைய வார்த்தைன்றது தோட்டா மாதிரி. தோட்டானா என்னது? குண்டு மாதிரி. விசுவாசன்றது துப்பாக்கி மாதிரி. தோட்டா தனியாக இருந்தால் பேட்டா வெடிக்காது இல்லையா?
குண்டு தனியாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, துப்பாக்கியும் தனியாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்தாதான் துப்பாக்கி பிரயோஜனப்படும். அதே போல தான் தேவனுடைய வார்த்தைன்றது குண்டு, விசுவாசன்றது துப்பாக்கி. வார்த்தை எடுத்துன்னு வந்து விசுவாசத்தில் போட்டோன்னு வைங்க, நீங்கள் வாயாகிய இதில் பேசும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தையும் குறிப்பாத்து சொல்லலாம். ஆமென். உங்கள் சரீரத்துக்கு தேவையான வார்த்தையை எடுத்து பேசலாம், உங்கள் பொருளாதாரத்துக்கு தேவையான வார்த்தை எடுத்து பேசலாம், தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசலாம், உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வார்த்தையை பேசலாம், உங்கள் உறவுகளுக்கு தேவையான வார்த்தையை எடுத்து பேசலாம். நீ எடுத்து ஒரு வார்த்தையா குடும்பத்தை பற்றி ஒன்று சொல்லுது அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற வார்த்தையை தேடு. அதை விட்டா வேற வேலை என்ன இருக்குது? பிள்ளைங்களை பற்றி நிறைய வார்த்தை இருக்குது. என் பிள்ளைங்க கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆமென். கனி தரும், என் பிள்ளைங்க கனி தருவாங்க, நல்லதை பேசுவாங்க, நல்லதை செய்வாங்க. ஆமென். என் பிள்ளைங்க நல்லதை செய்வாங்க, நல்லா இருப்பாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க, பிரயோஜனமா இருப்பாங்க, கனி தருவாங்க, மற்றவங்களுக்கு ருசியா இருப்பாங்க அப்படின்னு நீ பேசு. பேசும்போது நடக்கும். ஆமென். பேசும்போது நடக்கும். எப்ப பாரு பிள்ளைங்களை சபிச்சுக்கின்னு திட்டிக்கின்னு அசிங்கமான வார்த்தையை பேசிக்கிருந்தா எப்படி கனி தரும்? நீதான் மரத்தை வேரோட பட்டு போக வைக்கிறீங்க. கமலை நானும் பேசிட்டு இருந்தேன் பாருங்க, ஜேபஸ் இதை பற்றி. நான் கமல்கிட்ட ஒன்று சொன்னேன், ஜேபஸ் ஏன்னா பாருங்க, தப்பு பண்ணணுன்ற எய்ம் கிடையாது. தப்பு பண்ணுறோன்னா அவர் தப்பு பண்ணுறவராக இருந்தால் இங்கே இருக்க மாட்டார், சர்ச்சை வேலையை செய்ய மாட்டார், சர்ச்சை காரியங்களை ஈடுபட மாட்டார். அவரால் சில காரியங்களை முடியாத பட்சத்தில் அவருக்கு தேவையான அட்மாஸ்பியர் இல்லை, ஃப்ரெண்டுங்க கிடையாது, கிறிஸ்தவ ஃப்ரெண்டுங்க கிடையாது, இந்த மாதிரியான இருக்கிறதுனால அவரால் தன்னை என்ன பண்ண முடியல, கிறிஸ்துவுக்குள்ளே வளர்க்க முடியல. அதனால சில காரியங்கள் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் நான் நோட் பண்ண வரைக்கும், நான் கமல்கிட்ட சொன்னேன், நான் நோட் பண்ண வரைக்கும் அவனுக்குள்ளே ஆழமான நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் மேலே. நான் சொன்னேன், ஆண்டவர் மேலே ஆழமான நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நம்ம எது சொன்னாலும் கமல் சொல்கிறாப்புல, எவ்வளோ திட்டினாலும் கோவப்பட மாட்டான் ஜேபஸ், கோவப்பட மாட்டான், வாங்கிக்குவான், தாழ்மை இருக்குது. ஆனால் சில காரியங்களை பண்ணுறான், மாறுவான் கமல். நான் சொன்னேன் மாறுவான். எதனால சொல்கிறேன் இதை? தேவனுடைய வித்து உள்ள இருக்கிறதுனால தான் இந்த நம்பிக்கை சொல்கிறேன். இதை இந்த அளவுக்கு நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா, இந்த அளவுக்கு நான் ஒரு தேவனுடைய பிள்ளைய நான் கனம் பண்ணலன்னா வேற எவங்க கனம் பண்ணுவான்? ஹலோ, எல்லாருமே போட்டு பண்ணுற தப்பையே பார்த்துன்னு தான். அதை பண்ணுற தப்பு எப்படி தெரியுமா? ஹலோ, நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் மாட்டின்னு திரிகிற இந்த துணியில் காக்கா போயிடுச்சு, காக்கா எதனா ஆகி போயிடுச்சு, எதனா டீ எதனா ஊற்றிக்கிச்சு, எவனா எடுத்துன்னு கையை வச்சு கரையாக்கிட்டாங்க. அது போட்டு இருக்கிற வரைக்கும் தான் கரை, எடுத்து தோச்சிட்டிங்கன்னா அது போயிடும். அதே போல தான் பண்ணுற தப்பெல்லாம் மாட்டின்னு இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கிற மாதிரி தெரியும். அது போகக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, வாயை திறந்து பேசக்கூடாது. ஹலோ, துவச்சி மாட்டிட்டு வெள்ளையா தொங்குறது என்ன பண்ணக்கூடாது? ஐயா கரை இந்துச்சு வாயிலே குத்துனா அவனை குத்துற எதிர்பல்லு 4 பேர்ந்துக்குது பாரு. கரை இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, இப்ப போயிடுச்சு, மூடு. வேற எப்படி சொல்றது? இப்ப வெளியாயிடுச்சுல, அதை பேசு. இந்துச்சுன்னா கரப்பட்ட மனது அப்படிதான் பேசும். ஆமென். சுத்தி யாருன்னா உங்களை குத்துறாங்கன்னு வைங்களேன், இந்த குத்து சொல்லல, வார்த்தையால குத்துறாங்கன்னா அது பிசாசு. அது ஹலோ, பிசாசு. அது தப்பை சுத்தி காட்டிக்கின்னு தப்பிய திரும்ப ஒரு தடவை பேசலாம்,
ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். திரும்ப திரும்ப சொல்லிச்சுன்னா அது பிசாசு. அது மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அது பிசாசு. ஒருத்தன் மாறுறதுக்கு வந்து சர்ச்சில் உட்காந்துக்கிறான், திரும்ப திரும்ப குத்தம் சொல்லிக்கணும், குத்திக்கணும், கொடாயிக்கணும் இருந்தா எப்படி மாறுவான்? அவன் பார்ப்பான், நான் உனக்கு கட்சி வரைக்கும் குத்தின்னு கொடாயின்னு தான் இருப்பவா, சும்மா என்ன நச்சரிச்சுன்னு அருகிற. அதாவது ஆள் அவங்க எந்த உள்ளத்தை, அதாவது ஞானவான் இருதயத்தின் ஆழங்கத்துல இருந்து என்ன பண்றான், முண்டு எடுக்கிறான். ஹலோ ஹலோ, ஞானமா இருங்க. இருதயத்தின் ஆழத்துல ஒருத்தனுக்கு இன்னும் இருக்குதுன்னு கவனிங்க. மேலோட்டமா நீங்கன்னா அவள்தான் தான் எல்லாம் மேலோட்டமா பார்க்க கூடாது, உள்ளத்தின் ஆழத்துல பார்க்கணும். மனுஷனுக்கு என்ன இருக்குது, அவன் வலி வேதனை என்ன, அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான், அவனுக்கான சோர்ஸ் எதனா இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணணும், பேசணும். அதனால தான் நான் உங்களை அவ்வளோ மதிக்கிறேன். மதிக்கிறது தெரிதா, மாலை போடுறது தெரிதா, கிரீடை வைக்கிறது தெரிதா, இல்லை இப்படி சொல்லிட்டார பிரசங்கத்தில், ஐயா ஏக்கா நீ தூங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கக்கா. இல்லை நீங்கள் பேசுறது எனக்கு பிடிக்கல, ஐயோ எம்மா நான் இந்த மாதிரிலாம் பேசினா தான் என்ன பண்ணுவேன், மூச்சிருந்து கேட்பேன், இல்லைன்னா நான் உன்னை தூங்க வைக்கிறதுக்கு படா கில்லாடி ஆகிடுவேன். இது சர்ச்சையா இருக்காது. என்ன சர்ச்சையா இருக்கும், ஆர்சி சர்ச்சையா இருக்கும். ஆர்சி சர்ச்சைன்னா அது, சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்தது, சொல்லுங்க எல்லோரும் சர்வேசுரனுக்கு நன்றி. கொஞ்ச நேரத்தில் அப்படியே மாறிட்டீங்க பார்த்தீங்களா? இல்ல உன்னை பாட்டு எடுப்போம். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடுகிறேன் இறைவா, என் சிந்தனையில் நீ எழுந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா என்று எழுந்தருள்வாய் தலைவா. அந்த அக்காவை எழுப்பி விடு. செந்தமிழில் இல்லைங்க, யாருமே தூங்கலை, இந்த மாதிரி பாடினா தூங்குவாங்க, பக்கத்தில் தேடுறாங்க அக்கா. இந்த மாதிரி பாட்டெல்லாம் அங்கே பாடுவாங்க. இந்த மாதிரி செந்தமிழை பாடி பாடி எல்லாருமே தமிழ்ல ஃபெயிலு. இன்னா மயிலு பாட்டு கூட தெரியாம, ஐயோ இன்னா மயிலு சோகு, இன்னா மயிலு தமிழ்ல ஃபெயிலு. செந்தமிழில் இவ்வளவு விழிப்பாக்குறீங்க, ஆசை வச்சுக்கு போங்க நீங்க நாள்ல இருந்து. என்ன புதுசாகுது, இதெல்லாம் பாடி உக்காந்துட்டு வந்துக்கிறேன் நான். இந்த மாதிரி பாடி போய் அங்கே போய் உக்காந்துதான் அப்படியே சொருவோம். இதில் வேற நல்லா பெஞ்சு கிஞ்செல்லாம் நல்லா வார்னிஷ் போட்டு நல்லா பல பலன்னு இருக்கும், வேற அப்படியே முட்டி போடுறதுக்கு ஒரு இது, அது வேற பெல்ட் போட்டு வச்சிருப்பாங்க. பக்கத்தில் சாயினா ஆள் இருக்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாராசலாம் அங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு போகும்போது அந்த ஆட்களை பார்க்கணுமே, ஐயோ மேக்கப்புன்னா, லிப்டிக்குன்னா, பூன்னா, பொட்டுன்னா, மஸ்காரான்னா, ஐலனா, எங்களுக்கு என்ன சொல்றீங்கன்றீங்களா? இல்லை. கிறிஸ்மஸ்ன்னா பாருங்களேன், மேல காட்டுறதுக்கு நல்லா இருப்பாங்க. அப்படியே கிறிஸ்மஸ் வந்து அவங்க மேல அப்படியே வந்து ஒட்டின்னு இருக்கும், அப்படியே சக்குன்னு. இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, குணசாலியா இருன்னு போட்டுக்குது. அவங்க பலசாலியா இருக்கிறாங்க, எதுல, ட்ரெஸ் எல்லாம் பண்றது இல்லை. குணசாலியா புத்திசாலியா பலசாலியா? ஹலோ, உள்ள இருக்கிற குணம் இல்லை,
இங்கே நம்ம என்ன பிரசங்கம் பண்ணுறோம்? எல்லாம் இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தீங்க, இப்போ போயிட்டீங்க. குணம், அதை தானே பேசுகிறோம். ஆமென். விசுவாசம் தான் நம்ம பிழைக்க வைக்கும். விசுவாசம் தான் நம்மளை வாழ வைக்கும். இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்குள்ளே போய் ஒரு உணர்வை ஏற்படுத்துதில் நல்லா கவனிக்கணும். ஒரு உணர்வை ஏற்படுத்துதில் அந்த உணர்வுக்கு அதிகமான கவனத்தையும் முக்கியத்துவத்தையும் அதிகமான ஒரு ஆழமான ஒரு சிந்தனையும் அது மேலே வைங்க. உங்களுக்குள்ள ஒரு உணர்வை கர்த்தர் இங்கே வந்து தராரு, பேசும்போது தராரு. ஆமென். பேசும்போது தராரு. அதை கலைச்சராதீங்க. அதே உங்களுடைய இருதயத்தின் தியானமாக இருக்கட்டும். ஆமென். திருவந்து கொடுத்துடலாங்களா? ஆப்படி